ஸ்டார்ட் பண்றேன். இப்ப லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, ஆர்ஜஸ் அண்ட் கேபிள் வந்து பிரிக்ஸன் முடிச்சுட்டு ஆரம்பிச்சு வச்சிருந்தோம். அதுல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான் நிறைய பார்த்தோம். எல்லாரும் சொல்லி எக்ஸாம் ஃபைண்ட் ஆகுது. ஏன்னா ஆர்ஜஸ் அண்ட் கேபிள் இருந்து எக்ஸாம்ல 4 கொஸ்டின் கேட்கறான். அப்ப 4 கொஸ்டின் போது அது இம்பார்ட்டன்ட் பாத்துக்கிறேங்க. ஓகே. நான் லாஸ்டா பிரிக்ஸன் முடிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். அதாவது லாஸ்டா வந்து நான் இன்டர்வியூ போஸ்டிங்ல வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் பிரிக்ஸன்ல இருந்து. லேடர் பிரிக்ஸன் நான் பெருசு நடத்தினேன். அது சின்னமா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். அதை எனக்கு அனுப்புன்னு சொல்லியிருந்தேன். விக்னேஷ்ங்கிற ஒருத்தவங்க அனுப்பியிருந்தாங்க. இப்ப அதுதான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஆல்ரெடி பிரிக்ஸன் உங்களுக்கு முடிச்சிட்டேன். இருந்தாலும் அவர் கேட்டிருந்தாரு, சார் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாலும் எப்படி சால்வ் பண்றதுனா நான் அவருக்கு ஆன்சர் அனுப்பிட்டு இன்னும் நீங்களும் தெரிஞ்சுக்கிறது பண்றேன். இப்ப முடிஞ்ச ஏஇ எக்ஸாம்ல தான் கேட்டிருக்கோம். கொஸ்டின் பாருங்க, ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் எபோட் எக்ஸ் ஆக்சிஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியல சார், நான் நேற்று பிரிக்ஸன் நடத்தும்போது சொன்னேன், ஒன்னு சமேஷனா வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0, இல்லாட்டி என்ன செய்வோம் சமேஷனா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0ன்னு கண்டுபிடிப்போம். ஞாபகம் இருக்கா? சமேஷனா வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0 தான் ஃபோர்ஸ் அட் y ஈக்குவல் 0. சமேஷனா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0 தான் ஃபோர்ஸ் அட் x ஈக்குவல் 0. இதெல்லாம் ஞாபகம் இருக்கு தானே? பிரிக்ஸன்ல இருந்து தானே பார்த்தோம். ஓகே, பிரிக்ஸன்ல இருந்து தான் பார்த்தோம். அப்ப நான் லேடர் பிரிக்ஸனோட இது நடத்தினேன். அந்த அளவுக்கு பெரிய சம்பவம் அவன் கேட்கல. அவன் ஜஸ்ட் கேட்டிருக்கிறது என்னன்னா, இந்த பார்முலா வச்சு ஜஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பிரிக்ஸன் பார்முலா வச்சு அவன் என்ன கேட்டிருக்கான், இந்த ஒரு டேர்ம் சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0, அதுல ஜஸ்ட் ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்கான், வேல்யூல கண்டுபிடிக்க சொல்லல. இப்படி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதா கொடுத்திருக்கான். கொஸ்டின் வாசிக்கிறேன் பாருங்க, எவ்வளவு ஒரு ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்கான் பாருங்க. இந்த ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0 இல்ல வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0, இது ஒரு 2 டைமென்ஷனல் செக்ஸ் இருக்கு. அதான் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன். எதுல கேட்டிருக்கான், எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துட்டான். அப்ப எக்ஸ் ஆக்சிஸ் என்ன அர்த்தம், சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0 தான் கேட்டிருக்கான். ஃபார் எ லேடர் resting against a vertical bar where the coefficient of friction between the wall and a ladder 1/3 and the 13 floor and a ladder 1/2. coefficient of friction ஓட வேல்யூ வாலுக்கு லேடருக்கும் mu வந்து 1/3, ஃப்ளோருக்கும் லேடருக்கும் ஏணிக்கு mu வந்து 1/2. அப்ப என்ன, நம்ம வரைஞ்ச படம் மாதிரி தான். அப்ப இதான் வால், இதான் ஃப்ளோர். இப்ப இதுலதான் நமக்கு ஏணி வந்து சாத்தி வச்சிருக்கோம் லேடர் வந்து. இப்ப இந்த ஃப்ளோருக்கு இந்த வாலுக்கு இடைப்பட்ட இது வந்து என்ன கொடுத்துருக்கான், மியூங்கிறது 1/2 கொடுத்துருக்கான். இந்த வாலுக்கு இது இதுக்கு உள்ளது 1/3 கொடுத்துருக்கான் மியூ. அடுத்த ஏ அண்ட் பிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் ஃப்ளோர் வித் லேடர் ஃபர்ஸ்ட் உள்ள ஏ, ரெண்டாவது உள்ள பி என்ன அப்படின்னா அண்ட் பிங்கிறது அண்ட் வால் வித் லேடர். அப்ப இந்த இடத்துல வந்து பிங்கிற பாயிண்ட், இந்த இடத்துல ஏங்கிற பாயிண்ட். ஓகே, நான் தான் உங்களுக்கு சப்போர்ட் எதை சொல்லி கொடுத்தேன். அப்ப இங்க என்ன வருங்க சப்போர்ட், இங்க வந்து ஆர் பிங்கிறது இருக்கும், சார் ஆர் ஏங்கிறது இங்க இருக்கு, இங்க என்ன இருக்குங்க ஆர் பிங்கிறது பிங்கிறது இருக்கும். ஓகே, அப்ப இங்க பிரிக்ஷன் இப்படி செயல்படும் எஃபிங்கிறது, அதே மாதிரி பிரிக்ஷன் வந்து இங்க வந்து எப்படி செயல்படும், இப்படி ஆக்ட் ஆகும். இதுக்கு ஆப்போசிட்னா நமக்கு எப்படி செயல்படுற மாதிரி இருக்கு எஃப்ஏ. சரி, இங்க எஃப்ஏ, இங்க எஃப்ஏ. அப்ப இங்க என்ன கேட்டிருக்கான், ஹரிசாண்டல் எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0 தான் கேட்டிருக்கான். அப்ப என்ன எழுதலாம் நமக்கு, அதாவது இந்த எஃப்ஏ இது போகுது பிளஸ், இந்த எஃப்ஏ இந்த சைடு போகுது மைனஸ், ஈக்குவல் 0, சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0. ஆல்ரெடி மியூ ஈக்குவல் என்ன நமக்கு ஃபிரிக்ஷன் டிவைடட் பை எமிட்டிங் ஃபிரிக்ஷன் டிவைடட் பை நார்மல் ரியாக்ஷன். அப்ப எஃப் ஈக்குவல் என்ன வரும், n இன்டு மியூன்னு வரும். அப்ப எஃப் ஏன்னு வரும்போது என்ன வரும், மியூ இன்டு NA. அதே எஃப் பி வரும்போது என்ன வரும், மியூ இன்டு NBன்னு வரும். அப்ப இந்த டைம் நேரம் எஃப் ஈக்குவல் என்ன போடலாம், மியூ இன்டு NB போடலாம், மைனஸ் எஃப் ஈக்குவல் என்ன போடலாம், மியூ இன்டு NA போடலாம், ஈக்குவல் 0. ஆல்ரெடி NB இருக்கு இந்த இடத்துல. பின்னா நமக்கு என்னது, நம்மளுடைய வால் ஸ்பேஸ். அப்ப அந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1/2 கொடுத்துருக்கான். 1/2 இந்த இங்க வந்து பிங்கிறது 1/3, சாரி 1/3 கொடுத்துருக்கான் இந்தியன் பி. அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பிக்சர் NA, இந்த மியூங்கிறது கீழ உள்ள ஏ இருக்கக்கூடிய இடத்துல உள்ள 1/2. அப்ப 1/2 NA ஈக்குவல் 0. அப்ப எப்படி இருக்கு, NB
வகுத்தல் 3 மைனஸ் NA வகுத்தல் 2 ஈக்குவல் டு 0. அப்ப இங்க சைனை மாத்தி போட்டோம் பாருங்க. அதாவது இந்த FAங்கிறது இந்த சைடு போகுது, இதுக்குதான் மைனஸ், இதுக்கு பிளஸ் மேல் நோக்கி போறதுனால. அப்ப இதுக்கு பிளஸ், இதுக்கு மைனஸ், சைனை மாத்தி போடுறோம். அப்ப இதுக்கு மைனஸ், இதுக்கு பிளஸ். அப்ப என்ன வரும்? பிளஸ்ல முன்னாடி எழுதுனா NA/2 இருக்கும், மைனஸ் டைம் ரெண்டாவது எழுதுனா NB/3 இருக்கும், ஈக்குவல் டு 0. ஜஸ்ட் சமேஷன் ஆஃப் கர்சன் கோர்ஸ் ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் பண்ணிடணும். அவன் கேட்டது ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்கான். அப்ப இது எங்க இருக்குன்னு பாருங்க. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? புரியுதா? ஓகே. அவன் ஜஸ்ட் ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்கான். நம்ம நடத்துறது சமேஷன் ஆஃப் வெர்டிகல் கோர்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு அதுல ஆர்யூ கண்டுபிடிச்சோம், ஆர்பி கண்டுபிடிச்சோம், அப்புறம் எஃப்ஏ கண்டுபிடிச்சோம், இப்பி கண்டுபிடிச்சோம், எல்லா வேலையுமே நம்ம கண்டுபிடிச்சோம். அது வேற விஷயம். நான் அவங்க கேட்டது ஜஸ்ட் வந்து இதுதான் கேட்டிருக்கான். அதாவது எக்ஸ் ஆக்சஸ் பொறுத்து ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்கான். இதுதான் கேட்டிருக்காங்க. அதான் இந்த வேர்டு. அப்ப இதான் ஏஐல கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் நீங்க பார்த்தா ரெண்டுக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் கொடுத்துட்டான். அவ சிம்பிளா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லிருக்கான்னு அர்த்தம். அப்ப என்ன தெரியும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் ஈக்குவல் டு லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் பை ரியாக்ஷன் தெரியும். அதுல நீங்க கவனமா இருக்கணும். அவ்வளவுதான். மத்தபடி ஈஸியா போட்டுருவோம். ஓகே. இப்ப மறுபடியும் கேபிள்ஸ் வாங்க. கேபிள்ஸ்ல வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா டெக்னிக்கல் டைம் எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு கிளாசிபிகேஷன்ல சேஃப் பொறுத்து எப்படி பிரிக்கணும், மெட்டீரியல் பொறுத்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப கிளாசிபிகேஷன்ல இன்னும் ஒரு சில பார்த்துட்டு ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஸ்பேனை பொறுத்து பிரிக்கிறத பார்த்துட்டு எப்படி வந்து சென்சுரல் பிஹேவியர்ஸ் வச்சு பிரிக்கலாம், 2 ஹிஞ்சிடு 3 ஹிஞ்சிடு இல்ல ரிஜிடு அப்படின்னு பிரிக்கலாம், அதுக்கு எப்படி வந்து ஸ்டாட்டிக் இன்ஜினியர் பிரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆரம்பிக்க போகுது. அப்ப இதுவரை பார்த்தது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். தியரட்டிக்கல் நியூஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்பான். அப்ப நம்ம சரி ஆர்ச்சஸ் வந்து ஆர்ச் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆர்ச்சஸ் வந்து வேற எப்படி சார் பிரிக்கலாம் அப்படின்னா அதோட நம்பர் ஆஃப் ஸ்பேனை வச்சு. இப்ப ஒரு இடத்துல ஒரு ஆர்ச் இருக்கும், ஒரு ஆர்ச் வச்சு கொடுத்துருப்பான். அப்ப இது சிங்கிள் ஸ்பேன் ஆர்ச். இன்னொரு இடத்துலனா வரிசையா அப்படி ஆர்ச்சா போயிட்டே இருக்கும். அப்ப மல்டி ஸ்பேன் ஆர்ச்னு சொல்லுவாங்க. அப்ப எழுதிக்கிறேங்க அதாவது என்ன எழுத போறேன் அப்படின்னா on the basis of number of span. இது ரெண்டாவது நான் பிரிக்கிறேன். ஒண்ணு என்ன சார் அப்படின்னா சிம்பிள் ஆர்ச். சிம்பிள் ஆர்ச்ங்கிறது என்ன அப்படின்னா it consists of single span structure. ஓகே. அடுத்தது ரெண்டாவது மல்டிபிள் ஆர்ச். அப்ப it consists of multi span structure. அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்பேன் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்னா நம்ம மல்டி ஆர்ச்னு சொல்லுவோம். ஸ்பேனுக்கு வந்து எதை சொல்லிட்டேன், அதனால திருப்பி இங்க எழுதிக்கிறேங்க. அப்ப நோட்னு போட்டு ஸ்பேனுங்கிறது என்ன, ரெண்டு பக்கம் இருக்குல்ல இந்த ஸ்ப்ரிங்கிங் கொடுத்துருப்போம்ல ரெண்டு பக்கம், அதாவது நம்மளுடைய ஸ்கியூ பேக்குக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் வரக்கூடியதே அதான். அதுக்கப்புறம் தான் ஓசியன் கன்வியூஸ் ஆகும். அது ஸ்ப்ரிங்கிங் ரெண்டுக்கும் இன்டர்ல இருக்கக்கூடிய இடைப்பட்ட அந்த ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு ஸ்பேன் சொல்லுவோம். அப்ப நோட்னோட வேணாம், ஏன் இதே ஸ்பேன் போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே ஸ்பேன் போட்டுருங்க. ஸ்பேன் போட்டு அப்ப இந்த ஹரிசாண்டல் distance between the springing is called span. ரெண்டு ஸ்ப்ரிங்கிங் இடைப்பட்ட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். கரெக்டா இந்த கிளாஸ்ல டோட்டலா ஆர்ச் அண்ட் கேபிள்ல 4க்கு 4 கொஸ்டின் இருக்கிற அளவுக்கு
ப்ராப்ளம், கான்செப்ட், ஃபார்முலா அப்படின்னு எல்லாம் முடிச்சிடலாம். ஆல்ரெடி தியரி போர்ஷன் எலமெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. ஒரு நார்மல் சர்க்குலர் ஆச்சு, அது செக்மெண்டல் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அதுல கிட்டத்தட்ட 12 டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கொடுத்துருக்கேன். இப்ப அடுத்து அடுத்து என்ன அப்படின்னா செக்ஷுவல் பிஹேவியரை பொறுத்து எப்படி பேசிக்ஸா பிரிக்கலாம். பிக்சர் ஆர்ட்ஸ், டூ கிஞ்சில் ஆர்ட்ஸ், த்ரீ கிஞ்சில் ஆர்ட்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். அப்ப எழுதிக்கிறேங்க. அந்த பேசிஸ் ஆஃப் செக்ஷுவல் பிஹேவியர்ஸ். சார் கவனிக்கிறீங்க தானே? எஸ் சார். நல்லா கவனிச்சுக்கிறேங்க. நமக்கு 4 கொஸ்டின் கேட்கலாம். கண்டிப்பா எல்லா ஏரியா கேட்டுட்டு தான் இருக்கேன். 4 கொஸ்டின் ஆர்ஜிஎஸ் கேபிள். அப்ப ரொம்ப சின்ன போர்ஷன் 4 கொஸ்டின். இப்ப ஐஏடி ஒரு கொஸ்டின் தான் கேட்கறேன், மேட்ரிக்ஸ் ஒரு கொஸ்டின் தான். அப்ப இது ரெண்டுக்கும் என்ன உழைப்பு கொடுக்கணுமோ அதே அளவுக்கு அதுக்கு உழைப்பு நீங்க கொடுக்கணும். இதெல்லாம் நடத்தும்போது நான் ஒரு ஐடியா கொடுத்துருவேன். மேட்ரிக்ஸ்னா எப்படி கேட்டாலும் ஒரு கொஸ்டின் அடிக்கிற அளவுக்கு அந்த ஒரு கொஸ்டினுக்கு ஒண்ணு அடிக்க கரெக்டா அதை ஒண்ணு அடிக்கிற அளவுக்கு ஐடியா கொடுத்துருவோம் உங்களுக்கு. நடத்துவேன், பெருசாவும் நடத்துவேன், நீங்க ஐடியாவும் கொடுத்துருவோம் உங்களுக்கு. இதுதான் சொல்றேன். அதெல்லாம் இதெல்லாம் விடவே கூடாது. 4 கொஸ்டின் உங்களோட கட்டமைப்பே கொண்டு போகும். இப்ப அடுத்து என்ன அப்படின்னா on the basis of sexual behaviors எழுதிக்கிறேன். on the basis of structural behaviors. ஃபர்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா பிக்சர் ஆர்ட்ஸ் போடுவோம். அப்ப பிக்சர் ஆர்ட்ஸ்னா என்னன்னா ஆர்ச் ஒரு 2 எண்ட்லயும் எப்படி இருக்குன்னா ஸ்ப்ரிங்கிங் இருக்குல்ல. ஸ்ப்ரிங்கிங்னா 2 சப்போர்ட் போர்ஷன். இது கீழே ஸ்கியூ பேக் கொடுத்துருப்பாங்க, இங்க ஸ்கியூ பேக் இருக்கும். அதோட தொடர்ச்சியா ஆரம்ப கல்லு தான் நமக்கு நம்மளோட ஸ்ப்ரிங்கிங். அதுக்கடுத்து வரிசையா வெஜிட் ஷேப்ல என்ன கொடுத்துருப்பாங்க, ஓசியல் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்க வரிசையா அதுக்கடுத்து ஓசியல் வந்து கொடுத்துருப்பாங்க வெஜ் ஷேப்ல. அதுக்கடுத்து இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க, கீ ஸ்டோன் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த ஸ்ப்ரிங்கிங் இருக்குல்ல, இந்த 2 ஸ்ப்ரிங்கிங் இடைப்பட்ட அந்த லைன் தான் ஸ்ப்ரிங்கிங் லைன் ஆர் ஸ்பேன் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இதான் நம்மளுடைய ஸ்கியூ பேக். ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணி வச்சுக்கிறேங்க. இது கீ ஸ்டோன், இது எக்ஸ்ட்ரா டோஸ், இது இன்டர் டோஸ். அதுக்கடுத்து இந்த இதுல எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அதோட க்ரோன் பாயிண்ட் சொல்லுவாங்க ஆர்ட்ஸ்ல இந்த போர்ஷன்ல. இதுதான் இந்தியில ஹையஸ்ட் க்ரோன் பாயிண்ட் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஒரு ஆர்ச்சுக்கு இன்னொரு ஆர்ச்சுக்கு இடைப்பட்ட இந்த க்ரோன் பாயிண்ட் ரெண்டையும் கனெக்ட் பண்றோம் அப்படின்னா அதான் ஸ்பாண்டியல்ஸ், ஸ்பாண்ட்ரில் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ட்ரையாங்கிள் போர்ஷன் மாதிரி. அப்ப இதுதான் இதுல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ். நிறைய நிறைய கொடுத்துருப்பேன், அது எல்லாத்தையும் ஒரு டைம் பாத்துக்கிறேன். ஓகே. அப்ப பிக்சல் ஆர்ட்ஸ்னா என்னன்னா இந்த 2 ஸ்ப்ரிங்கிங் சொன்னானே இன்டு போட்டு அது 2 ஸ்ப்ரிங்கிங்லயும் எப்படி இருக்குன்னா பிக்சலா ரிஜிடா சப்போர்ட் இருக்கும். அதான் பிக்சல் ஆர்ட்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டெஃபினேஷன், அடுத்த பாடம், அப்புறம் நம்ம ஸ்டாண்டிக் இன்டர்னல் ரெசிபி கண்டுபிடிச்சு இது ரிலேட்டடா இன்டர்னல் கண்டுபிடிக்கும். அப்ப பிக்சல் ஆர்ட்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஆர்ச் ஸ்ப்ரிங்கிங் ஆர் பிக்சடு ஆர் கிளாம்ப்டு. கிளாம்பு பிக்ஸ் எல்லாம் வந்து ரிஜிட் சப்போர்ட் தான் கொடுக்கும். அப்ப இந்த ஆர்ச் springings are fixed or clamped. அப்ப இது எப்படி சொல்லலாம், இது வந்து கிஞ்சிலெஸ், ரிஜிட் சப்போர்ட் கொடுத்துருக்கோம்ல கிஞ்சி இல்லாம. அப்ப கிஞ்சி இல்லாம கிஞ்சி லெஸ் ஆர்ஜினல் சொல்லலாம். இல்ல அப்படின்னா இன்டிடெர்மினேட் ஆர்ஜினல் சொல்லலாம். நான் உங்களுக்கு காமிப்பேன் எப்படி இன்டிடெர்மினேட்னா எப்படி சொல்லலாம்னா fixed arts, the arches speaking are fixed or clamped னு கொடுத்துட்டேன். அப்ப they are also termed, they are like this are also termed as hingeless margin சொல்லுவாங்க. And indeterminate 3 degree arch னு சொல்லுவாங்க. அப்ப ஸ்டார்டிங் இன்டர்மிஷன் 3 வரும். indeterminate
to third degree. படம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான். அந்த ஆர்ச்சோட 2 சப்போர்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா கிளாம்ப் ப்ரொவைட் பண்ணியிருப்பான். அதாவது பிக்சட் சப்போர்ட். இப்ப ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி IS ஈக்குவல் டு அன்னோன்ஸ் மைனஸ் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். அப்ப 2 டைமென்ஷன் ஸ்ட்ரக்சருக்கு ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் எத்தனை? 3. அப்ப அன்னோன் வந்து பார்க்கணும். அப்ப பிக்சருக்கு 3, இங்கே 3. அப்ப 6 மைனஸ் 3. அப்ப ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி எப்படி இருக்கு? IS ஈக்குவல் டு 3. அப்ப வேல்யூ கிடைச்சிருக்கு பாசிட்டிவ். அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் என்ன? இன்டிடெர்மினட் ஸ்ட்ரக்சர். டிகிரி வந்து 3. அப்ப நம்மளுடைய பிக்ஸ்டு ஆர் கிளாம்ப்ட் ஆர்ச் கேட்கறான், எக்ஸாம்பிள் கேட்கறான். இது எப்படின்னா டிடெர்மினேட்டா இன்டிடெர்மினேட்டா அப்படி கேட்பான். இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் பிக்ஸ்டு ஆர்ச். சார் கிளியர் புரியுதா? சார் Yes, sir. ஓகே. அதுக்கு அடுத்து 2 கிஞ்ச் ஆர்ச் அதே எக்ஸாம்பிள் கேட்பான். அது வந்து இன்டிடெர்மினேட் தான் வரும். இதுதான் நம்ம பார்ப்போம். அப்ப 2 கிஞ்ச் ஆர்ச் என்னன்னா கிஞ்ச் ப்ரொவைட் பண்ணிருப்பான். நம்பர் ஆஃப் கிஞ்ச் எத்தனைனா 2 கிஞ்ச் ப்ரொவைட் பண்ணிருப்பான். அப்ப எழுதிக்கிறேங்க. அடுத்து இது வந்து ஸ்ட்ரக்சரல் பிஹேவியர்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் 1 பிக்ஸ்டு ஆர்ச், இப்ப ரெண்டாவது வந்து 2 கிஞ்ச் ஆர்ச் பார்க்கலாம். அவ்வளவுதான். தியரி போர்ஷன் முடிஞ்சு இனிமே வர டெரைவேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரே தலைவலியா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சிம்பிளா தான் இருக்கேன், கஷ்டமா இருக்காது. ஒரு 2 3 ட்ரை பண்றேன். அதுக்கெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா படத்தை வரைச்சி இதுக்கு இந்த பார்க்கலாம், இதான் எக்ஸாம்பிள் கேட்பாங்கன்னு சொல்லிடுவேன். அதெல்லாம் கவலைப்பட வேண்டியதுல எழுதிக்கிறேன். 2 கிஞ்ச் ஆர்ச். நோட்ஸ் வந்து ஆர்ச்சுக்கு தான் நமக்கு அதிகம் இருக்கும். கேபிள்ஸ்ல அவ்வளவுதான், கொஞ்சமா தான் இருக்கும். அதுல தான் கேட்பான். கேபிள்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் நிறைய போயிட்டே இருக்கும் நீங்க செமஸ்டர் எக்ஸாம் படிக்கும் போது. ஆனா அந்த ப்ராப்ளம் நமக்கு எக்ஸாம் கேட்க மாட்டான். கேபிள்னா என்ன? கேபிள் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்ன இருக்கு? அதுக்கடுத்து அந்த கேபிள் வந்து என்னென்ன டைப் ஆஃப் லோடு ஆர்டென் என்னென்ன இருக்கும், அதுக்கடுத்து இருக்கக்கூடிய அந்த டிப் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்ல பார்க்கலாம். அவ்வளவுதான் கொடுத்துருக்கோம். அப்ப 2 கிஞ்ச் ஆர்ச் இங்க எழுதிக்கிறப்ப திஸ் ஆர் கிஞ்ச் அட் ஈச் ஆஃப் த ஸ்ப்ரிங்கிங் இன் திஸ் கேஸ். மேல கிளாம்ப் வந்து ஸ்ப்ரிங்கிங்ல கொடுத்துருக்கோம்னு சொன்னோம். இப்ப 2 ஸ்ப்ரிங்லயுமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வேற எந்த இடத்துல கிஞ்ச் கொடுக்கல. அப்ப 2 ஸ்ப்ரிங்ல கிஞ்ச் இருக்கு. 2 கிஞ்ச் இருக்கிறதுனால 2 கிஞ்ச் ஆர்ச். அப்ப இது எப்படி சொல்லலாம்? இது ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி கண்டுபிடிச்சா நமக்கு வேல்யூ வந்து பாசிட்டிவ்ல கிடைக்கும், 1 கிடைக்கும். அப்ப டிகிரி வந்து 1. என்ன ஸ்ட்ரக்சர்? அப்ப வேல்யூ வந்ததுனால இன்டிடெர்மினட் ஸ்ட்ரக்சர். அப்ப எழுதிக்கிறீங்க. திஸ் ஆர் hinges at each of line at each of the springing in this case. அப்ப எப்படி இருக்குன்னா இந்த சைடுல பிக்சல் கொடுக்குற மாதிரி வச்சு இப்போ ஒரு கிஞ்சி கொடுத்தோம் அப்படின்னா கிஞ்சுன்னு அர்த்தம். படம் பார்த்து பிக்சல் முடிவு பண்ணிடக்கூடாது. இதே மாதிரி இங்கேயும் இப்படி போட்டு இப்படி பண்ணுவோம். இப்ப 2 பக்கமே என்ன கொடுத்துருக்கோம்? கிஞ்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அப்ப IS ஈக்குவல் டு அன்னோன் மைனஸ் ஈக்குவல் ஈக்குவேஷன். அப்ப இங்கே 2 இங்கே 2. அப்ப மொத்தம் 4 ஈக்குவல் ஈக்குவேஷன் 3. அப்ப IS வந்து 1. அப்ப இது என்ன ஸ்ட்ரக்சர்? த ஆர்ச் இன் டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர். அதுக்கடுத்து டிகிரி எத்தனை இருக்கு அப்படின்னா 1. சார் கிளியர் புரியுதா? Yes, sir. அப்ப திஸ் ஆர்ச் எக்ஸாம்பிள் கேட்டாச்சு. திஸ் ஆர்ச் இஸ் ஆல்சோ இன்டிடெர்மினேட். ஏன்னா மேல பிக்சல் இன்டிடெர்மினேட், அதனாலதான் ஆல்சோ சேர்த்து எழுதிருக்கீங்க. மேலோட சேர்த்து இது இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் தான். ஸ்ட்ரக்சர் வித் 1 டிகிரி. கன்வியூஸா இப்ப நான் இந்த கொஸ்டின் அவங்க கேட்டேன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின்ல கேட்டேன்னு நினைக்கிறேன். கன்வியூஸா 2 வருஷம் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா 3 கிஞ்ச் ஆர்ச் டிடெர்மினேட்டா இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சரா அப்படிங்கிறது பார்த்தாதான் கொடுக்க போறேன்.
அப்ப ஆர்ஜிலேயே இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் தான் எல்லாமே. ஒண்ணு தான். அத தவிர்த்து மத்த எல்லாமே இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் தான். எதுதான் டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, நம்மளுக்கு 3 கின்ஸ் ஆர்ஜ் தான். அந்த தேர்ட் எங்கே கொடுப்போம்னா, அதோட க்ளோன் பாயிண்ட்ல கொடுப்போம் ஆர்ஜில. அப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஹிஞ்ச் ப்ரொவைட் பண்ணா என்ன வரும்? ஸ்டார்டிங் இன்டிடெர்மினசி ஈக்குவல் டு அன்னோன் மைனஸ் ஈக்குவேஷன் ஹிஞ்ச் ப்ரொவைட் பண்ணா என்ன செய்யணும்? மைனஸ் n-1 அப்படின்னு போடணும். ஞாபகம் இருக்கா? அப்ப இப்ப இங்க இருக்கு அப்படின்னா இங்க ஒரு மெம்பர் வருதுன்னா 2 மெம்பர். அப்ப அது ஈடாக்கு போற என்ன பண்ணுவாங்க? 2 போட்டு -1 போட்டு அத வந்து இதோட மைனஸ் பண்ணிடுவாங்க. கிளியர்? ஞாபகம் இருக்கா சார் என்ன சொல்றேன்? என்ன செக்ஷன் Sir. அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் கிளாஸ்ல நடத்திருப்பேன். அததான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். செக்ஷன் அனாலிசிஸ் முடிச்சு டெஸ்ட் இருக்கக்கூடிய டாபிக் நடத்தும் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப மூணாவது எழுதிக்கிறேங்க. தேர்ட் கின் சார்ஜ் 3 கின் சார்ஜ்னா இது ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் சார். மேல கொடுத்த ரெண்டோட எப்பயாவது ஒரு நேரம் கேட்டிருக்கேன் ஓனா. இவ கொடுத்த கன்ஃபியூஸா கேட்டிருக்கேன். இப்பயோட கேட்டிருந்தேன் ரிசல்ட்டோட 3 கின் சார்ஜ். அப்ப 3 கின் சார்ஜ் எப்படி இருக்கும்? In this charge the extra hinge is provided. எங்கன்னா க்ளோன் பாயிண்ட்ல கொடுப்பாங்க. அப்ப எழுதிக்கிறேங்க. In this charge and an extra hinge is provided provided எதுலனா generally at the crown of the arch at the crown of the arch அதுக்கடுத்து 2 இன்லைன் அப்ப besides the 2 hinges provided at the springings. Yes. Provided at the springings. Okay. அப்ப இந்த ஆர்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி இப்பதான் 2 கிஞ்ச் பார்த்தோம். 2 கிஞ்ச் எப்படி இருந்துச்சு? இங்க ஒரு கிஞ்ச் இருக்கும். இங்க ஒரு கிஞ்ச் இருக்கு. இப்ப மூணாவது கிஞ்சி இதோட டாப்ல கொடுத்துருக்கோம். க்ளோன் பாயிண்ட்ல கொடுத்துருக்கோம். அப்ப இங்க ஒரு கிஞ்சி இங்க ஒரு கிஞ்சி இதோட அடிஷனலா பிளஸ் ஒரு கிஞ்சி இங்க ஒன்று கொடுத்து மூணா ரவுண்ட் பண்ணிட்டோம். அப்ப இதுக்கு ஸ்டார்டிங் இன்டர்மிஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும்? IS ஈக்குவல் டு அன்னோன் மைனஸ் ஈக்குவேஷன் மைனஸ் கிஞ்சஸ். அப்ப கிஞ்சஸ் எப்படி கன்சிடர் பண்ணுவோம்? கிஞ்சஸ் ஈக்குவல் டு மெம்பர் மைனஸ் 1. மெம்பர் எத்தனை இருக்கு இதுல? இங்கிட்ட 1 இங்கிட்ட 1 2 மைனஸ் 1 அப்ப ஈக்குவல் டு 1. அப்ப அன்னோன்ஸ் வந்து இங்க 2 கிஞ்சஸ்க்கு இங்க 2 4. அப்ப IS ஈக்குவல் டு 4 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 3. அதுக்கு அடுத்து கிஞ்சஸ் வந்து 1 கிடைச்சிருக்கு -1. அப்ப 4 - 4. அப்ப IS ஈக்குவல் டு 0. அப்ப இது என்ன ஸ்ட்ரக்சர்? 3 கிஞ்ச் ஆச்சுங்கிறது ஒரு டிடெர்மினேட் ரிப்பீட்டட் கொஸ்டின். டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர். அப்ப டிகிரி வந்து 0. சார் கிளியர்? புரியுதா? Yes, sir. ஓகே தானே சார்? டவுட் இருக்கா? ஓகேவா? Yes, sir. ஓகே. அதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சார் இது 3 கிஞ்ச் ஆச்சுங்கிறது ஒரு இன்டர்மீடியட் ஸ்ட்ரக்சர். மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிப்பீட்டடா கேட்டுட்டா இப்ப லாஸ்டா இன்டர்வியூ நான் இன்டர்வியூ எக்ஸாம் முடிஞ்சதுல ஒரு கொஸ்டின் இது எழுதிக்கலாம் பார்த்தேன். ஆனா கரெக்டா எதுலன்னு தெரியல. இன்டர்வியூ நான் இன்டர்வியூ கொஸ்டின் எடுத்து பார்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்து முன்னாடி ப்ரீவியஸ் 2000 ஜனவரி மாசம் ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. அது என்ன எக்ஸாம் கேட்டா அது ஒரு ஏ எக்ஸாம் அதுலயும் கேட்டுதான் நினைக்கிறேன். அவ அதையும் பார்த்துக்கிறது. அப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அடுத்து இப்ப என்ன பார்க்க போறோம்னா ஒரு கேபிளுக்கும் ஆர்ஜிக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப ஆர்ஜி ஓரளவு பார்த்துட்டோம். டெக்னிக்கலா என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய கிளாசிபிகேஷன்ஸ் என்ன, இதுல இருக்கக்கூடிய ஆர்ஜோட டைப் என்ன,
அதுல சப்போஸ் எப்படி கொடுத்தா எப்படி இருக்கும், எது டிட்டர்மினேட் எது இன்டிடெர்மினேட்னா ஓரளவு பார்த்துட்டோம். இப்ப ஒவ்வொரு ஆட்சியும் எடுத்து நம்ம என்ன செய்யணும், ஃபார்முலாவை தான் பார்க்கணும். அதுக்கடுத்து டெம்பரேச்சர்னால என்னென்ன சேஞ்சஸ் வருது, கன்சால்ட் ரெஸ்ட் என்னென்ன வருது, அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன, ரியாக்ஷன்ஸ் என்னென்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னு டிஃபரெண்ட் கேசஸ்க்கு டிஃபரெண்ட் கிளாசிபிகேஷன்ஸ்க்கு ஃபார்முலா பார்க்கணும். அதுக்கு தான் வச்சிருக்கோம். ஓகே. இப்ப அது பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப அடுத்து இந்த ஆர்ச் முடிச்சோட கேபிள் பார்க்க போறோம்ல, அந்த கேபிளுக்கு ஆர்ச்சுக்கு என்னென்ன வித்தியாசம், இதுல இருந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கா, அதாவது ஒரு எம்சிக்யூ கேட்க வாய்ப்பு இருக்கா, 1.5 மார்க் அப்படின்னு ஒரு பார்வையில பார்க்க போறோம். ஒரு 3 டு 4 பாயிண்ட் பார்க்க போறோம். அப்ப எழுதிக்கிறேன், கேபிளுக்கும் ஆர்ச்சுக்கும் ஒரு சின்ன கேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப சீரியல் நம்பர் இங்கே கேபிள்னு போடுங்க, இங்கே ஆர்ச்னு போடுங்க. ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் 1. கேபிள் என்ன அப்படின்னா எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். கேபிள்ங்கிறது ஒரு டென்ஷன் மெம்பர். ஒரு பொலிகையை கட்டுறீங்க, அது ஒரு கேபிள். 2 பக்கம் பிடிச்சி இழுத்து தான் கட்டுறீங்க. அப்படிதானே கட்ட முடியும் ஒரு கேபிள, ஒரு பொலிகையில. இதுல வந்து ஒரு மேல எலக்ட்ரிக்கல் ஒயர் போகுது, ஒரு கேபிள் ஒயர் டிவிக்கு போயிட்டு இருக்கு. அப்ப புடிச்சுதானே நீங்க 2 சைடு இழுத்தா தானே அதை கட்ட முடியும். என்ன சொல்ல போகுது உங்களுக்கு, நீ இழுத்து கட்டுறது ஓரளவுக்கு கரெக்டான அந்த இழுத்து கட்டுறதை ஒழுங்கா கட்டல அப்படின்னா 500 தெளிவு ஏற்படும். அது எந்த அளவுக்கு டிப் இருக்கும் அது கூட பரவாயில்ல கொடுத்துரும். அப்ப கேபிள்ங்கிறது என்ன அப்படின்னா பியூர் டென்ஷன். ஓகே, அது பெண்டிங் மூமெண்டே 0 கேபிள்ல. அப்ப இட் இஸ் ஏ டென்ஷன் மெம்பர். எக்ஸாம்ல கேட்டாச்சு, கேபிள்ங்கிறது ஒன் ஆஃப் த டென்ஷன் மெம்பர். இந்த டேபிள்ஸ் ஃபுல்லாவே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். இட் இஸ் ஏ டென்ஷன் மெம்பர். அதே ஆர்ச்சிங்கிறது என்ன, 2 பக்கம் நம்ம இங்கிட்ட ஒரு அப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு, இங்கிட்ட அப்ரூவ்மெண்ட்ஸ் இங்க கிளியர் இருக்கு அப்படின்னா இங்க எதுவுமே இல்ல, ஒரு சிங்கிள் ஸ்பேன் ஆச்சா இருக்கு அப்படின்னா கீட்டா போடணும், கீட்டா போடணும். அதுல வந்து உட்காந்துருக்கும் 2 பக்கம். அவர் ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தை கொடுக்கும். இங்க இருக்கக்கூடிய ரோட தான் பிரிச்சு ஸ்ட்ரெயிட்டா இங்க கொடுத்துருக்கோம். ஒரு பீம் இருக்கு, அதே பீம் வந்து 4 மீட்டர் இருக்கு, அதே 4 மீட்டர் நம்ம ஒரு ஆர்ச்சா போடுறேன் அப்படின்னா எனக்கு பீம்ல லோடு சப்போர்ட்டுக்கு போற இதை விட ஆர்ச்ல ஸ்பீடா வராங்க. அப்ப இது இருக்கக்கூடிய பெண்டிங் வேல்யூட இது வந்து நல்லா பெண்டிங் கிடைக்கும். அதனால நம்ம ஆர்ச் ப்ரிப்பேர் பண்றோம். அதனால நான் அடுத்து சொல்லுவேன். இப்ப இது ரெண்டுக்கு விளக்கம் கொடுத்துட்டு ஆர்ச்சுக்கும் பீமுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, அப்ப நம்மளுடைய கேபிள் டென்ஷன் மெம்பர், அதே ஆர்ச்சுங்கிறதுனா கம்ப்ரஷன் மெம்பர். அது டென்ஷனையும் ரெஜிஸ்ட் பண்ணும், அது வேற விஷயம் சொல்றேன். அப்ப ஆர்ச்சுங்கிறது என்ன அப்படின்னா ஜெனரலி இட் இஸ் a compression member it can resist tension also. இது வந்து ஒன் ஆஃப் த கம்ப்ரஷன் மெம்பர். ஆனா பிராக்டிகல் எழுதிக்கிறேன், it can resist tension also. டென்ஷனையும் எடுக்கும். ஓகே, அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா இது வந்து எப்படி இருக்குன்னா கேபிள் வந்து பிளெக்சிபிள் தான், உங்களுக்கே தெரியும். அவத்துல ஒரு குடிக்கை இருக்கின்றோம்னா இல்ல வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயர் எல்லாம் பிளெக்சிபிள் தான். இட் இஸ் ஏ பிளெக்சிபிள் மெம்பர். இட் சேஞ்ச் இட்ஸ் ஷேப் வித் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பொசிஷன் ஆஃப் லோட். அப்ப நீங்க அந்த கேபிள் எந்த அளவுக்கு பிடிச்சி லோடு கொடுத்து இழுக்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதோட ஷேப் வந்து மாறிட்டே இருக்கும். தொய்வு ஏற்படுதா, இல்ல வந்து டெம்பரா நிக்குதா, இல்ல பிடிச்சி இழுக்கும் பொழுது அது வந்து ஒரு பக்கம் நீங்க எப்படி லோட் அப்ளை பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷேப் மாறும் அந்த ஒயர்ல, அந்த கேபிள். அப்ப இட் இஸ் ஏ பிளெக்சிபிள் மெம்பர். இட் சேஞ்சஸ் இட்ஸ் ஷேப் எதை பொறுத்துனா வித் டிஃபரெண்ட் டைப் அண்ட் பொசிஷன் ஆஃப் லோட்ஸ் பொறுத்து. அப்ப பெரிய பெரிய சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் பாக்குறீங்களா, தொங்கு பாலம் பாக்குறீங்களா, இந்த ஹவுரா பிரிட்ஜ் எல்லாமே, அது எல்லாமே என்னன்னா ஒன் ஆஃப் த கேபிள் டைப் தான். கேபிள் யூஸ் பண்ணி தான், ஸ்டீல் கேபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் பண்ணிருப்பான், அந்த பிரிட்ஜ் வந்து பில்ட் பண்ணிருப்பான். அப்ப இட் இஸ் a flexible member. எது கேபிள். அடுத்த பாயிண்ட் எழுதிக்கிறேன், இட் இஸ் a flexible member and it changes its shape with different type and position of loads.
அதை பொறுத்தும் இது மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா பிளெக்சிபிள் மெமரி. ஆனா நம்ம ஆர்ச்சிங்கிறது ஒரு காங்கிரீட்லயோ ஸ்டோன்லயோ ஒரு பிரிக்லயோ ஸ்டெடியா கட்டி வச்சிருக்காது. அது பிடிச்சிக்கிட்டாலும் இருக்காது. கேபிள் பிடிச்சிக்கிட்டாலும் நமக்கு நடுவில் வந்து வளையும் ஒரு கொள்கையை பிடிச்சிருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதை விட குறிப்பிட்ட விஷயம் கொடுத்து இருக்கும்போது அது வந்து நல்லா பிளெக்சிபிளா மூவ் ஆகும். நல்லா வந்து ஒரு பெரிய ஒரு தொங்கு படத்துல போய் நீங்க நடுவில் இருந்து ஆடுறீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க. படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு எடுத்துக்காட்டு வந்து நல்லா வந்து அங்கிட்டு மூவ் ஆகும். அதான் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் சொல்றது, தொங்கு பாலம் சொல்றது. அப்ப அந்த இடத்துல யூஸ் பண்ண கேபிள் பிளெக்சிபிளா கிரியேட் பண்ணும். ஆனா ஒரு ஆர்ச் எங்கேயுமே ஒரு செங்கல்ல கட்டியிருக்கிறதோ இல்ல ஒரு ஸ்டோன்ல கட்டியிருக்கிறதோ இல்ல ஒரு காங்கிரீட்ல கட்டியிருக்கக்கூடிய ஆர்ச்சோ இல்ல ஒரு வுட்ல கட்டியிருக்கக்கூடிய ஆர்ச்சோ எப்படி இருக்குன்னா ஸ்டெடியா நிக்கும், ரிஜிடா நிக்கும், பிளெக்சிபிளா ஆடாது. பிளெக்சிபிளா மூவ் ஆகுதுன்னா அதுக்கு வந்து கொலாப்ஸ் ஆகி உடஞ்சி கீழே விழுந்துருன்னு அர்த்தம். அப்ப இங்க எப்படி இருக்குன்னா ரிஜிட் ஸ்ட்ரக்சரா இருக்கும். இதோட ஷேப்பெல்லாம் மாத்த முடியாது. நீங்க எப்படி வந்து வளைச்சு கட்டுறீங்களோ அந்த அளவுக்கு அப்படியே இருக்கு. அப்ப எடுத்துக்கிறீங்க இந்த சைடு என்ன அப்படின்னா it is a rigid structure it does not change its shape with different type and position of load. Different type and position of loads. இதெல்லாம் பொறுத்து சேஞ்ச் ஆகாது அப்படியே எழுதிருக்கேன் அவ்வளவுதான். அது ரிஜிடா நிக்கணும். அடுத்த பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட். ஒரு கேபிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் கேட்டாச்சு. எப்பயுமே பெண்டிங் மூவ்மெண்ட்டை எடுக்கவே எடுக்காது. இட் cannot resist any bending movement. பெண்டிங் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னா throughout the span கேபிள்ல எந்த ஒரு பாயிண்ட் வெட்டி பார்த்தாலும் ஜீரோ தான். அதான் பிளெக்சிபிள் சொல்லிட்டேன். ஆனா ஆர்ச்சிங்கிறது அப்படி இல்ல. சியர் போர்ஸையும் ரெஜிஸ்ட் பண்ணும், பெண்டிங் மூவ்மெண்ட்டையும் ரெஜிஸ்ட் பண்ணும். ஆனா எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்மால் மேக்னிடியூட்ல தான் ரெஜிஸ்ட் பண்ணும். ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும் அப்படின்னா பில்டப் பண்ண முடியாது. அப்ப எழுதிக்கிறேங்க. மூணாவது பாயிண்ட் லாஸ்ட். அப்ப இட் cannot resist. இது எக்ஸாம்பிள் கேட்டாச்சு. இந்த சைடு உள்ள கேபிளுக்கு cannot resist any bending moment. அப்ப hence bending moment is 0 everywhere. என்ன செக்ஷனை வெட்டி பார்த்தாலும் 0 தான். அதே இந்த சைடு ஆர்ச்சிங் எப்படின்னா it can resist shear force and bending moment. பட் ஸ்மால் மேக்னிடியூட் அளவுக்கு ரெஜிஸ்ட் பண்ணும். அப்ப it can resist shear force and bending moment but at all small magnitude. அந்த அளவுக்கு தான் ரெஜிஸ்ட் பண்ணும். அப்ப மொத்தம் நம்ம எத்தனை சார் பார்த்திருக்கோம் அப்படின்னா 3 பாயிண்ட் பார்த்திருக்கோம். இல்ல எக்ஸாம்ல கேட்டது என்னன்னா அப்படின்னா அப்ப இது கேட்டிருக்கான் பெண்டிங் மூமெண்ட் 0 ஒரு கேபிளுக்கு, சியர் போர்ஸும் இருக்கு, பெண்டிங் மூமெண்ட் எடுக்கும் ஆர்ச்சி, இது கேட்டிருக்கான். இங்கேயே 2 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அடுத்து கீழே வாங்க. இந்த டேபிள் பத்தி நான் கிளிக் பண்றேன். கேபிள் ஒரு ஃபியூ டென்ஷன் மெம்பர் கேட்டாச்சு. அதுக்கடுத்து பிளெக்சிபிள் மெம்பர் வந்து ரோடுக்கு தகுந்த சேம், இது வந்து ஒன் ஆஃப் த பிளெக்சிபிள் மெம்பரா பிஹேவ் பண்ணலாம் கேட்டாச்சு. ஆர்ச் ஒன் ஆஃப் த ரிஜிட் ஸ்ட்ரக்சர் கேட்டாச்சு. அங்கிட்டு 2 இங்கிட்டு 3 மொத்தம் 5 கொஸ்டின் இந்த டேபிள் பத்தி கேட்டேன். அடுத்து என்ன செய்ய போறோம்னா ஒரு ஆர்ச்சையும் பீமே கம்பேரிசன் பண்ண போறோம். ஒரு பீம்ங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மெம்பர், ஒரு ஆர்ச்சிங்கிறது எப்படின்னா ஒரு கர்வ்டு மெம்பர். அப்ப ஏன் நம்ம பீம் ஸ்ட்ரெயிட்டா கொடுக்காம அதை வளைச்சு ஆர்ச்சியா கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 3-4 பாயிண்ட் இல்ல 5 பாயிண்ட் பார்க்க போறோம். 5 பாயிண்ட் ஓகே. அப்ப கம்பேரிசன் பிட்வீன் ஆர்ச் அண்ட் பீம் போடுது. அவ்வளவுதான். இருக்கிறது டெரிவேஷன் தான் வரிசையா. இப்ப அடுத்து என்ன அப்படின்னா கம்பேரிசன் பிட்வீன் ஆர்ச் அண்ட் இங்க எழுதிருந்தவன் என்னாச்சு வெயிட். என்ன எழுதுறேன் comparison between arch and beam.
ஒவ்வொரு பாயிண்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், an arch is always subjected to horizontal thrust. ஆனா பீம்ல அப்படி இருக்காது. இப்போ ஒரு ஆர்ச் இருக்கு அப்படின்னா, ஓகே, ஆர்ச்ல வந்து நீங்க கான்சென்ட்ரேட்டட் லோட் பாயிண்ட் கொடுத்தாலும், இல்ல தள்ளி நீங்க லோடு கொடுத்தாலும், இல்ல வந்து மேல வந்து ஃபுல்லா யூவிஎல் கொடுத்தாலும், இல்ல ஃபுல்லா யூவிஎல் கொடுத்தாலும், இல்ல ஒரு பகுதி வந்து நீங்க யூவிஎல் கொடுத்தாலும், இல்ல ஒரு பகுதி வந்து நீங்க யூவிஎல் கொடுத்தாலும், நீங்க எப்படி லோடு கொடுத்தாலும் உங்களுடைய 2 சப்போர்ட்ல அது பிக்ஸடா ஹிஞ்ச்டா இருந்தாலும் ஒரு ஹரிசாண்டல் த்ரஸ்ட்ங்கிறது டெவலப் ஆகும். இந்த ஹரிசாண்டல் த்ரஸ்ட் என்ன இருக்குன்னா, நார்மலா இருக்கக்கூடிய சப்போர்ட்ல வெர்டிகல் ரியாக்ஷன் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இந்த ஹரிசாண்டல் த்ரஸ்ட் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த ஆர்ச்சிக்கு கூடுதலான பலத்தை கொடுக்கும் ஒரு பீமை விட கம்பேர் பண்ணும்போது. ஆனா பீம்ல ஹரிசாண்டல் த்ரஸ்ட்ங்கிறது உங்களுக்கு டெவலப் ஆகாது. அதை கன்சிடரும் பண்ண மாட்டோம். ஏன்னா பீம்ல வரக்கூடிய லோடு வெர்டிகல் லோடு. அதனாலதான் ஒரு பீம்க்கான டெபனேஷன்லயே ஒரு ஹரிசாண்டல் மெம்பர் மேல ஆக்ட் ஆகக்கூடிய டிரான்ஸ்வர்ஸ் லோடு தான் பீம் அப்படின்னு படிப்போம். அவ வெர்டிகல் லோடு வரக்கூடிய இடத்துல ஹரிசாண்டல் ஃபோர்ஸே எடுத்துக்க மாட்டான், த்ரஸ்ட்லயே கன்சிடர் பண்ணிக்க மாட்டான், ஜீரோன்னு வச்சுக்கிறோம். அதனால சம்மேஷன் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் ஜீரோங்கிறதே ஒரு பீமுக்கு எடுத்துக்கிறது இல்ல. நம்ம எஸ்எஃப்டி பீமுக்கு வரையும் போதுல சார் கிளியர் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஆனா ஆர்ச்சிக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஹரிசாண்டல் த்ரஸ்ட்னு சொல்லக்கூடிய ஹரிசாண்டல் ரியாக்ஷன் சப்போர்ட்டே டெவலப் ஆகும். அது அடிஷனல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கொடுத்து உங்களுக்கு மேலும் அந்த ஆர்ச்சிக்கு வந்து வலிமையை சேர்க்கும். சார் கிளியர் தானே? புரியுதா? ஓகே, அப்ப எழுதிக்கிறேங்க. அப்ப எழுதிக்கிறேங்க. அப்ப an arch is always subjected to horizontal thrust unlike beam. ஓகே, பீம் மாதிரி இது வந்து ஹரிசாண்டல் த்ரஸ்ட் எடுக்காதுன்னு சொல்ல முடியாது. இது ஹரிசாண்டல் த்ரஸ்ட் எடுக்கும். அதனாலதான் அன்லைக்னு சொல்றேன். லைக் பீம்னா அது மாதிரி அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இல்ல இது எடுக்கும் அப்படின்னா அன்லைக். அப்ப an arch is always subjected to horizontal thrust unlike beams. ஓகே, அப்ப பெண்டிங் மூவ்மெண்ட் நம்ம கன்சிடர் பண்ணும்போது நமக்கு பீமுக்கு இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும். அதுல எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும். ஹென்ஸ் ஃபார் ஸ்மால் லோடிங் அண்ட் சேம் ஸ்பேன் ஒரு பீம் ஆர் ஆர்ச் எடுத்துக்கிறோம். அது ஒரு 10 கிலோமீட்டர் 4 மீட்டர் ஸ்பேனுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதே 4 மீட்டர் கருப்பு ஷேப்ல ஒரு ஆர்ச் 10 கிலோமீட்டர் லோடு கொடுக்குற மாதிரி. இந்த பெண்டிங் மூவ்மெண்ட் ஆர்ச் எப்படி இருக்குன்னா, எந்த ஒரு செக்ஷன் நீங்க கட் பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சம் அது ரொம்பன்னு சொல்ல முடியாது, லைட்டா கம்மியா இருக்கும். இதுல நம்மளுடைய ஆர்ஜில் அப்ப நல்லா ஸ்ட்ரென்தா இருக்குன்னு அர்த்தம். ஒரு பொருளை வளைக்கிறோம், வளைக்கிறதோட அளவு கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பொருள் நல்ல ஸ்டெபிலிட்டியா இருக்குன்னு அர்த்தம். ஒரு பொருள் நல்லா வளையுது அப்படின்னா ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். பீமோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெண்டிங் ரெஜிஸ்டரிங் பவர் அதிகமா இருக்கும். அதை யார் டெவலப் பண்றதுன்னா ஹரிசாண்டல் த்ரஸ்ட் டெவலப் பண்றது. இப்ப நான் சென்டென்ஸ் கொடுத்துட்டு கீழே ப்ரூவே பண்ணிடுவேன். அதை பார்க்கலாம நமக்கு இம்பார்ட்டன். அப்ப எழுதிக்கிறீங்க. அப்ப ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹென்ஸ் ஃபார் small loading and same span, the bending moment in arch section is எப்படி இருக்குன்னா ஸ்மாலரா இருக்கும் பீமோட கம்பேர் பண்ணும்போது. அப்பனா நல்ல ஸ்டெபிலிட்டியா இருக்குன்னு அர்த்தம். ஸ்மாலர் தென் பெண்டிங் மூமெண்ட் இன் பீம் செக்ஷன் அட் a same location. அப்ப பெண்டிங் மூமெண்ட் கம்மியா தான் வரும் பீமோட கம்பேர் பண்ணும்போது சொல்றாங்க. அப்ப நல்ல ஸ்டெபிலிட்டியா இருக்குன்னு அர்த்தம். பெண்டிங் நல்லா நடக்க வேலை அதிகரிக்க அந்த மெம்பர் வந்து ஸ்டெபிலிட்டியா இல்லைன்னு அர்த்தம். இப்ப இதுக்கு கீழே என்னன்னா ஒரு பீம் வரைங்க.
ஒரு பீம். இது பீமோட என்ன எடுத்துக்கிறேன்னா டோட்டல் இங்க வந்து ஒரு கிஞ்சிலி இங்கே ஒரு கிஞ்சா நான் ரோலர் கிஞ்சா கொடுக்குறேன். ஓகே ரோலர் கிஞ்சினோட வச்சுக்கிறேன் கிஞ்சு. ஓகே அப்ப இது ஏன்னு வச்சுக்கிறோம், இது பின்னு வச்சுக்கிறோம், சென்டர்ல பிங்கிற லோட் ஆக்ட் ஆகும்னு வச்சுக்கிறோம். அப்ப இது L/2 இது L/2. இதே மாதிரி இந்த சைடு இங்கே கிஞ்சுனா இங்கே ரோலர் தான். அதே மாதிரி டோட்டல் ஸ்பேனோட லென்த் L தான். அதுல பாதி இங்க L/2 L/2. அதே மாதிரி சென்டர்ல பிங்கிற லோட் ஆக்ட் ஆகுது. இப்ப இதோட ஸ்ப்ரிங்கிங் லைன் இந்த டிஸ்டன்ஸ் வந்து சென்டர்ல ஒயின்னு வச்சுக்கிறேன். ஒய்யில கச்சுன்னு வச்சுக்கிறேன். ஒயின்னு வைக்கிறேன். வேணாம், ஏன் அதை பண்ணிக்கிட்டு இதை வச்சுக்கிறோம். இது பீம் செக்ஷன் 1. இங்கே செக்ஷன் 2 வந்து ஆர்ச். ஆர்ச் இங்க 10 கிலோமீட்டர்னா அதே 10 கிலோமீட்டர் தான் இங்க. இங்க 4 மீட்டர்னா அதே 4 மீட்டர் தான் இங்க. இங்க ஸ்ட்ரெயிட்டா கொடுத்தீங்க, இங்க வளைச்சு கொடுங்க. இங்க கிஞ்சுனா இங்கே கிஞ்சு, இங்க ரோலர்னா இங்கேயே ரோலர். இங்க ஸ்ட்ரெயிட்டா கொடுத்தீங்க, இங்க வளைச்சு கொடுங்க. சார் ரெண்டுக்கும் புரியுதா? ஓகேவா? எஸ் சார். இப்ப இதுல இந்த இடத்துல நான் வெட்டுறேன். இந்த இடத்துல பெண்டிங் மோட் பார்க்க போறேன். எக்ஸ் டு எக்ஸ் எக்ஸ் வெட்டுறேன். அப்ப இந்த இடத்துல பெண்டிங் மோட் நான் பார்க்கணும். அப்ப எனக்கு ஆர்இஆர்பி கண்டுபிடிக்கணும். அப்ப ஆர்இஆர்பி எப்படி சார் எனக்கு ஈக்குவல் ஸ்பேன்ல ஆக்ட் ஆகுது ஒரு சிம்பிளி சப்போர்ட்ல. அப்ப என்ன வரும்? ஆர்ஏ ஈக்குவல் டு பி/2 ஆர்பி ஈக்குவல் டு பி/2. மிட்ஸ்பேன் லோடு ரெண்டுக்கும் பாதி பாதியா குறையும். அதே எஸ்எஃப்டி நடத்தி தான் வந்திருக்கும். அப்ப இந்த பக்கத்துல ஒரு கோடை போடுங்க. இந்த ஆர்ஏவை சுத்தி விட்டா கீழே இருந்து மேல் வைக்க போகுது பிளஸ். அப்ப பிளஸ் ஆர்ஏ இன்டு அந்த டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கிறீங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸை இதுலேருந்து வரைய டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இன்டு எக்ஸ். அதுக்கு வேற ஏதாச்சும் லோடு இருக்கான்னு பாக்குறீங்க? இல்ல. எது பெண்டிங் மொமெண்ட் ஆட்டு இங்க பாத்துருக்கோம். அது எக்ஸ் டு எக்ஸ் எக்ஸ்ல பாத்துருக்கோம். ஆர்பிக்கு நமக்கு தெரியும் v/2 இன்டு எக்ஸ் டிஸ்டன்ஸ். அப்ப இதான் பெண்டிங் மொமெண்ட் ஆட்டு எக்ஸ் டு எக்ஸ் எக்ஸ் கிடைச்சிருக்க வழி. இதுக்கு ஒரு பீம். அதே மாதிரி இங்க எவ்வளவு தூரத்துக்கு எக்ஸ் வெட்டணுமோ அதே தூரத்துக்கு தான் மாத்தனா இல்ல, அதே தூரத்துக்கு இங்க ஒரு எக்ஸ் டு எக்ஸ் எக்ஸ் கட்டுறேன், கட் பண்றேன். அதே மாதிரி எனக்கு ஆர்ஏஆர்பி இங்க என்ன வரும்? இங்க ஆர்ஏ ஈக்குவல் டு v/2 இங்க ஆர்பி ஈக்குவல் டு v/2. அதுல மாற்றம் இல்லை. ஓகே. இங்க ஹரிசாண்டல் என்ன இருக்குன்னா ஒரு ஹரிசாண்டல் த்ரஸ்ட் இங்க உருவாகும். இங்க ஹரிசாண்டல் த்ரஸ்ட் இங்க உருவாகும். இங்க ஏ பாயிண்ட் அப்படின்னால இங்க ஹச்ங்கிற ஹரிசாண்டல் த்ரஸ்ட், இங்க ஹச்பிங்கிற ஹரிசாண்டல் த்ரஸ்ட். இங்க என்ன உருவாகுமோ அதே அளவு தான் இங்கேயும் உருவாகும். வேற எந்த ஒரு பொருளும் புதுதானால. அப்ப ஹச் ஈக்குவல் டு ஹச்ஏ ஈக்குவல் டு ஹச்பி அளவு தான் உருவாகும். ஓகே, இதை வச்சுக்கிறேன். ஹச் வச்சுக்கிறேன். இப்ப இதே செக்ஷனுக்கு பக்கத்துல பார்க்க போறோம். அப்ப இந்த ஆர்ஏவை சுத்தி விட்டா இதனால அப்படியே கிராஸ் பண்ணி கீழே மேல் நோக்கி போகுது. இங்க இந்த எக்ஸ் இங்க எடுத்துக்கிறோம். ஆக்சுவலா பார்க்கும்போது இங்க இந்த எக்ஸ். அப்ப பிளஸ் ஆர்ஏ இன்டு எக்ஸ். அதுக்கு கட்சி டிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனா கட்சி இப்படிதான் போகுது, பிளஸ் தான். அப்ப பிளஸ் கட்சி இன்டு கட்சி இருக்கும்போது இந்த இடத்துல இருக்கு இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் இருக்குன்னா அது ஒய் டிஸ்டன்ஸ் எழுதுறேன். அப்ப கட்சி இன்டு சரி கட்சி வந்து மைனஸ்னு வரும். அப்ப இங்க சுத்திட்டு அப்படி வரும், கீழே நோக்கி தானே வெட்டிட்டு போகுது. அப்ப மைனஸ், இங்க மைனஸ் தான் எனக்கு மைனஸ். இதான் என்னது நமக்கு வெட்டிங் மொமெண்ட் அட் எக்ஸ் டு எக்ஸ் எக்ஸ். ஆர்ஏங்கிறது b/2 தெரியும் இன்டு எக்ஸ். எக்ஸ் மைனஸ் ஹரிசாண்டல் கட்சி இன்டு ஒய். என்ன சார் இங்க கட்சின்றதே கட்சி எடுத்துட்டீங்கன்னா கட்சி ஈக்குவல் டு ஹச்ஏ ஹச்பி. இங்க வேற எந்த ஹரிசாண்டல் ஒன்றும் இல்ல. இங்க என்ன கட்சி டெவலப் ஆகுதோ அதே த்ரஸ்ட் தான் பிலே ஹச்பி டெவலப் ஆகும். அதனால சேர்த்து மொத்தமா கட்சின்னு எடுத்துக்கிட்டு. அப்ப இதான் பெண்டிங் மூமெண்ட் வந்து அட் எக்ஸ் டு எக்ஸ் செக்ஷனுக்கு ஆர்ஜி. இப்ப ரெண்டையும் நல்லா கவனிங்க. இங்க வெறும் b/2 இன்டு எக்ஸ் ஒத்தே இருக்கு. ஆனா இங்க b/2 இன்டு எக்ஸோட ஹரிசாண்டல் த்ரஸ்டோட வேல்யூ வந்து என்ன செய்யணும்னா மைனஸ் பண்றோம், கழிக்கிறோம்.
அப்ப இங்க வெறும் 50ன்னு இந்த பி பை 2 இன்டு எக்ஸோட வேல்யூ கிடைக்குதுன்னா அதே 50 இங்க கிடைக்கும். அதோட கன்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கழிக்கிறோம். ஒரு 10 கழிச்சோம்னா 40 நடக்கும் வரும். அப்ப இங்க பெண்டிங் மூவ்மெண்ட் 50னா ஆர்ச்ல பெண்டிங் மூவ்மெண்ட் என்ன இருக்கு? இந்த ஹரிசாண்டல் இருக்கக்கூடிய அந்த அடிஷனல் இருக்கக்கூடிய வேல்யூவை கழிச்சு 40 கொண்டு வரோம். அப்ப ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ பெண்டிங் மூவ்மெண்ட் வேல்யூ எங்க என்னது? இங்க லெஸ் ஆகும். எங்க நம்மளோட பீமோட கம்பேர் பண்ணும்போது. அப்ப இங்க பெண்டிங் மூவ்மெண்ட் லெஸ் ஆகுதுன்னா கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியா இருக்குன்னு அர்த்தம். ஆர்ச் ஸ்டெபிலிட்டி. சார் கிளியர்? என்ன சொல்ற புரியுதா உங்களுக்கு? சார் அப்ப ஒரு பீம ஒரு ஆர்ச்சோட கம்பேர் பண்ணும்போது ஆர்ச்ல என்ன செய்யுது? மினிமம் வேல்யூ கட்சின்னு ஒய்ங்கிற அளவுக்கு மைனஸ் ஆகுது பெண்டிங் மூவ்மெண்ட்ல இருந்து. ஆனா இங்க வந்து பிபி 2 எக்ஸ் கிடைக்குது. அதுல இருந்து கட்சின்னு ஒய் அளவுக்கு கழிக்கிற மாதிரி நான் ப்ரூவே பண்ணி காமிச்சிட்டேன். அப்ப எக்ஸாம் கேட்டிருக்கேன் அந்த கொஸ்டின். அப்ப பெண்டிங் மூவ்மெண்டோட வேல்யூங்கிறது நார்மல் பீமோட கம்பேர் பண்ணும்போது ஆர்ச்ல எப்படின்னா லெஸ்ஸா இருக்கும். அதோட ஸ்டெபிலிட்டி பவர் அதிகமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ரெசிஸ்டிங் மூவ்மெண்ட் அதிகமா இருக்கு, அதனால பெண்டிங் மூவ்மெண்ட் கம்மியா கிடைக்குது. ஓகே, இதான் இப்ப எழுதுன 2வது பாயிண்ட்க்கான அர்த்தம். சார் கிளியர்? புரியுதா சார் எல்லாருக்கும்? ஓகேவா? சார் ஓகே, இப்ப அடுத்து இதுல 3வது பாயிண்ட் பார்க்க போறோம். 3வது பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா எழுதிக்கிறங்க. அதாவது 3வது பாயிண்ட். அப்ப ஹென்ஸ் ஃபார் லாங் ஸ்பேன் எடுத்துக்கிறோம். ஆர் செக்ஷன் ஆர் cheaper due to thinner cross section needs for less bending moment. அப்ப நம்ம லாங்கர் ஸ்பேன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நம்மளுடைய அந்த பெண்டிங் மோட் வந்து கம்மிப்படுத்துறதுக்காக செக்ஷனை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? கொஞ்சம் தின்னரா போட்டுக்கலாம். அதான் நம்ம கம்பேர் பண்ணுது. 4 மீட்டர் ஸ்பேன்ல ஒரு பீம் எடுக்கும்போது வரக்கூடிய பெண்டிங் மோட் வேல்யூவோட அதே 4 மீட்டர் ஸ்பேனுக்கு ஒரு ஆர்ச் போட்டீங்கன்னா பெண்டிங் மோட் கம்மியா வரும்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப அந்த பீம் போடக்கூடிய திக்க அளவுக்கு ஆர்ச் போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் திக்னஸ் கம்மியாவும் போட்டுக்கலாம், ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இப்ப எழுத போறேன். அப்ப எழுதிக்கிறேங்க. ஹென்ஸ் ஃபார் லாங் ஸ்பேன் arch section are cheaper due to thinner cross section needs for less bending moment. ஓகே, அதுக்கடுத்து ஒரு லாங்கர் ஸ்பேனுக்கு சீப்பரா நீங்க போடணும் அப்படின்னா கிராஸ் செக்ஷனை கம்மி பண்ணிக்கலாம். ஆர்ச் பெண்டிங் மூவ்மெண்ட் கம்மியா வர்றதுனால. அதுக்கடுத்து அப்ப ஆர்ச்ல எல்லாமே பாசிட்டிவா சார், கெட்டதே இல்லையா அப்படின்னா இருக்கு. ஆர்ச்ங்கிறது ஒரு கர்வ்டு பீம். அப்ப கர்வ்டு ஷேப்ல போறது ரொம்ப கவனமா பார்க்கணும், நம்ம கன்சிடர் பண்ணணும். கொஞ்சம் டிபிகல்ட்டான விஷயம் தான். அப்ப சின்ன ஸ்பேனுக்குனா ஆர்ச் வந்து போட முடியாது, வளைச்சு போட முடியாது, கரெக்டா கட்ட முடியாது. ஒரு லாங் ஸ்பேன்ல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் ஆர்ச் வந்து நம்ம கொடுக்க முடியும். அதே சேம் டைம் ஆர்ச் வந்து ஒரு மல்டி ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர் தான் கொடுக்க முடியாது. ஓகே, ஏன்னா அது கைட்டு பிரச்சனை நமக்கு இருக்கும். அப்ப கீழே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வேணா ஆர்ச் வந்து எங்கேயாவது ப்ரொவைட் பண்ணலாம். அதிகம் ஆர்ச் எங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க? ஒரு விண்டோக்கு மேல பாத்துருப்பீங்க பழைய கால பில்டிங்லாம், இல்ல டோருக்கு மேல கொடுத்துருப்பாங்க. அதிகம் விண்டோக்கு மேல கொடுத்துருப்பாங்க. அதே விட்டுருந்தீங்கன்னா ஒரு காலேஜ் இதுல வந்து முக்கியமா இருக்கக்கூடிய பழைய இதுலனா பில்டிங்ஸ்லனா முன்னாடி வந்து வளைவு கொடுத்துருப்பாங்க கேட்ல, என்ட்ரன்ஸ்ல. அப்ப ஒரு வியூ வந்து அஸ்தெட்டிக் நேச்சருக்காண்டி, பாக்குறது நல்ல லுக் நேச்சர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி, அஸ்தெட்டிக் வியூக்காண்டி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பெண்டிங் மோட் பீமோட கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கும். நம்மளுடைய சப்போர்ட்டுக்கு டிராவல் பண்ணக்கூடிய லோடோட அளவை ரொம்ப ஸ்பீடா டிராவல் பண்ணும் ஆர்ச்சுங்கிறது. ஒரு பிளாட்டா நடுவில் இருக்கக்கூடிய லோட 2 சப்போர்ட்டுக்கும் டிராவல் பண்ணக்கூடிய இதை காட்டிலும் பீமை காட்டிலும் நமக்கு கரும்பு போர்ஷனா இருக்கிறதுனால ரொம்ப ஸ்பீடா சப்போர்ட்டுக்கு வந்து பெண்டிங் மோட் வந்து இதா குடிக்கக்கூடிய லோடுனால வரக்கூடிய அந்த இது வந்து சப்போர்ட்டுக்கு வந்து டிராவல் ஆகும். அது ஒரு வியூ. ஒண்ணு பாக்குறது நல்லா இருக்கும், அது ஒரு விஷயம் அஸ்தெட்டிக் வியூக்காண்டி. இன்னொரு விஷயம் என்னன்னா லோட நல்லா டிரான்ஸ்ஃபர் பண்ண பெண்டிங் மோட் கம்மியாகும் அந்த விதத்துக்காண்டி. 2 பாசிட்டிவ் தான். ஓகே, அப்ப எழுதிக்கிறேங்க. நாலாவது என்ன அப்படின்னா ஆர்ச்சஸ் ஆர் டிபிகல் டு கன்ஸ்ட்ரக்டர் டியூ டு கர்வ்டு ஷேப். கர்வ்டு ஷேப் இருக்கிறதுனால இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது கொஞ்சம் டிபிகல்ட். அதே சேம் டைம் இத வந்து
நாட் ப்ரிப்பேர்டு ஃபார் ஸ்மால் ஸ்பேன்ஸ். சின்ன லென்த்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்லாம் அதை பயன்படுத்த முடியாது. ஆர்ச் கொடுக்க முடியாது. லாங் ஸ்பேன் வேணும். அதே சேம் டைம் ஆன் மல்டி ஸ்டோரிடு ஸ்ட்ரக்சர் ஆர்ச்சஸ் ஆர் நாட் ப்ரிப்பேர்டு டியூ டு ஹைட். அதோட உயரத்தோட காரணத்தினால உயரம் போக போக ஆர்ச்சோட வளைவு கொடுக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டி கம்மியாயிரும். ஒரு லிமிட்டட் ஹைட்டுக்கு தான் நீங்க ஆர்ச் வளைச்சு கொடுக்க முடியும். ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங்னா நீங்க ஆர்ச் அதிகம் கொடுக்க முடியாது. ஆர்ச்சே கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம். அப்ப எழுதிக்கிறீங்க ஆர்ச்சஸ் ஆர் typical to constructed construct due to curved shape. Okay, curved shape. Hence are not prepared for small spans. Small spans. Okay. அடுத்த அஞ்சாவது பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட். ஆன் மல்டி ஸ்டோரி பில்டிங் multi storied structure arches are not prepared due to height. அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதுல இருக்கிற தியரி போர்ஷன் எல்லாம் கிட்டத்தட்ட நெருக்கி முடிஞ்சாச்சு. இனிமே நம்ம என்ன செய்யணும்னா ஒவ்வொன்றுக்கு நம்ம டெபினேஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு 3 இன்ச் பேராபோலிக் ஆர்ச் எடுத்து அதுல ஆர்ஏ அதோட பிரச்சனை இல்ல. ஹரிசாண்டல் த்ரஸ்ட் எவ்வளவு வரும் எக்ஸாம்ல கேட்டிருக்கான். அப்ப பேராபோலிக் ஆர்ச்சோட அந்த வெர்டிகல் டிப் எந்த அளவுக்கு வளைக்கணும் அது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதையும் எக்ஸாம்ல கேட்டிருக்கான். அதுக்கு அடுத்து ஹரிசாண்டல் த்ரஸ்ட் ஒரு பேராபோலிக் ஆர்ச் 3 இன்ச்சுக்கு எவ்வளவு வரும் அதையும் எக்ஸாம்ல கேட்டிருக்கான். அப்ப நான் டெரைவ் பண்ணி தான் காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 கேஸ் வந்து டெரைவ் பண்றேன். அதுக்கடுத்து ஒரு ப்ராப்ளம் வந்து நான் நடத்துறேன். அதுக்கடுத்து இருக்கக்கூடியதுன்னா என்ன கேஸ் அதுக்கு என்ன ஃபார்முலா நீங்க மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருவேன். ஓகே. அப்ப இப்ப எழுதிக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கு வரேன். வெயிட். எழுதிக்கிறேங்க. அனாலிசிஸ் ஆஃப் 3 இன்ச் ஆர்ச் கேட்டீங்க போகுது. ஓகே. ஒரு 3 இன்ச் ஆர்ச்சுக்கு உங்களுக்கு ஹரிசாண்டல் த்ரஸ்ட் நான் ஃபார்முலா எக்ஸாம்ல கேட்டுட்டேன் ஆல்ரெடி. இப்ப எழுதும்போது உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா பார்த்துருப்பீங்க. ஹெட்டிங் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா analysis of 3 inch arch. லோடு கண்டிஷன் எப்படி கொடுப்போம்னா 3 inch parabolic arch subjected to UL. எழுதிக்கிறேன். Subjected to uniformly distributed load throughout the span. Okay. இப்போ டயக்ராம் எழுதிக்கணும். You can just support
வீடியோலாம் போட்டுக்கிறோம். WPM அளவு கரெக்டா இருக்கும். சென்டர்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஸ்பேன் வந்து ஹச். மற்ற இடத்துல இருக்கிறதெல்லாம் y1 y2 அப்படின்னு இருக்கும். ஓகே. உங்களுக்கு தெரியும்ல, இதெல்லாம் நம்மளே எழுதிக்கலாம். இங்க வந்து இது ஏங்கிற புள்ளிய வைங்க, இது பிங்கிற புள்ளிய வைங்க, சென்டர் வந்து கரெக்டா சிங்கிற புள்ளிய வைங்க. ஓகே. அப்ப இங்க டெவலப் ஆகக்கூடியது RA, இங்க டெவலப் ஆகக்கூடியது RB, இங்க டெவலப் ஆகக்கூடிய த்ரஸ்ட் வந்து HA, இங்க டெவலப் ஆகக்கூடிய த்ரஸ்ட் HB. இதெல்லாம் பேசிட்டு உங்களுக்கு தெரியும். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த இடத்துல ஒரு செக்ஷன் வெட்டுறேன். எந்த இடத்துல வெட்டுறேன்னா, இப்ப இந்த இடத்துல வெட்டுறேன். எக்ஸ் செக்ஷன். இங்க வெட்டுறேன். இங்க ஏதோ ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு செக்ஷன் வெட்டுறேன். ஓகே. இப்ப இந்த இடத்துல எனக்கு இந்த வெர்டிகல் ஹைட் பாக்குறேன். அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, இந்த வெர்டிகல் ஹைட் ஒய்ங்கிற அளவுக்கு இருக்கு. என்ன சென்டர்ல வந்து எனக்கு ஒரு வெர்டிகல் மேக்ஸிமம் ஹைட் வந்து ஹச், மற்ற இடத்துல இருக்குதான் ஒய். ஓகே. அப்ப இந்த செக்ஷன்ல வெட்டுற போது ஃபர்ஸ்ட் ஆர்இஆர்பி பார்க்கணும். உங்களுக்கு தெரியும்ல, நார்மல் இது மாதிரிதான். இங்க வந்து இந்த டோட்டல் லோடு யூடிஎல் அது செட்ல கொண்டு வந்து அப்படி ஒரு பாயிண்ட் இடம் பார்த்தனா WEL அளவுக்கு இருக்கும். இங்கிட்டு L/2, இங்கிட்டு L/2 டிஸ்டன்ஸ். இதெல்லாம் SFDP பார்த்திருப்பீங்க. அப்ப WEL அளவுக்கு இங்க இருக்கு சென்டர்ல பாயிண்ட்ல ரிசல்ட். இப்ப இந்த செக்ஷனை பொறுத்து நம்ம என்ன செய்யணும், அதை சுத்தி விடணும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் REO சுத்தி விட்டோம்னா இப்படி போகும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 கண்டுபிடிச்சிடும். கர்சனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. அப்படி போடும்போது கர்சனல் ஃபோர்ஸ் என்ன இருக்கு, HA இருக்கு, HP இருக்கு. அப்ப HA எந்த அளவுக்கு டெவலப் ஆகுமோ அதே அளவுக்கு தான் HP டெவலப் ஆகும். அப்ப HA ஈக்குவல் டு HP, அப்ப ஈக்குவல் டு H பொதுவா வச்சுக்கணும். ஓகே. அது சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. அப்ப வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0 சொன்னா, இங்க கீழே இருந்து போகக்கூடிய அப்வர்ட் லோடு RA பிளஸ் RB இதுக்கு ஈக்குவல். மேல இருக்கக்கூடிய யூடிஎல் லோடு WEL ஈக்குவல் டோட்டல் லோடு. அப்ப மொமெண்ட் அபவுட் ஏதாச்சும் ஒரு புள்ளி எடுத்து 0 வச்சு RARB கண்டுபிடிக்கணும். ஏதாச்சும் ஒரு எண்டு மொமெண்ட் அபவுட் B ஈக்குவல் டு 0, சம்மேஷன் மொமெண்ட் அபவுட் B ஈக்குவல் 0 இருக்கிறேன். அப்ப இந்த B புள்ளியை பார்த்து நம்ம மொமெண்ட் எடுக்க போறோம். பக்கத்துல ஒரு கோட போகுது, RA சுத்திடுங்க. RA சுத்திட்டு அப்படின்னா சுத்தி மேல் நோக்கி போகுது. டோட்டலா உள்ள இந்த ஸ்பேன் L எடுத்துக்கலாம். ஓகே. அப்ப RA பிளஸ் RA இன்டு L, ஸ்மால் எல் வச்சுக்கிறேன், ஸ்மால் எல். ஓகே. அடுத்து இங்க நடுவில் இருக்கக்கூடிய WL, இந்த WL சுத்திக்கலாம் அப்படி இருந்தா இந்த ரிசல்ட் என்ன, அப்படியே கீழ் நோக்கி இறங்குது. இன்டு மீதிக்குரிய இந்த டிஸ்டன்ஸ் என்ன, L/2. அப்ப கீழ் நோக்கி இறங்குறதுனால மைனஸ் WEL யூடிஎலோட ரிசல்டன்ட் லோட் இன்டு L/2 டிஸ்டன்ஸ். வேற எதுவும் இருக்கானா, வேற எதுவும் இருக்காது. ஈக்குவல் டு என்ன இருக்கு நமக்கு 0. அப்ப RA இன்டு எல் மைனஸ் இங்க போனா பிளஸ் WL² ஒருத்தர் 2 வரும். இந்த L L² தான் அனுப்பட்டும். அப்ப RA ஈக்குவல் டு WL/2. அப்ப டோட்டலா உள்ள RA RB கூட்டினா W இன்டு L. அப்ப RA WL/2னா RB WL/2 வரும். அப்ப RA கண்டுபிடிச்சா RB கண்டுபிடிச்சாச்சு. அப்ப அதை எடுத்து எழுது. அப்ப RA ஈக்குவல் டு WL/2, RB ஈக்குவல் டு WL/2. அப்ப நம்மளுடைய ஹரிசாண்டல் ரியாக்ஷன்ஸ் வேலை முடிஞ்சாச்சு. சரி, வெர்டிகல் ரியாக்ஷன் வேலை முடிஞ்சாச்சு. RA RB கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன, ஹரிசாண்டல் த்ரஸ்ட் HA HB ரெண்டும் ஈக்குவல் தான். அப்ப ஹச்சுங்கிற ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். ஹச்சுங்கிற ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். அதான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா HA HB ஈக்குவல் டு தானே. அப்ப HA ஈக்குவல் டு HA வச்சுக்கலாம். ஏதாச்சும் ஒரு செக்ஷன் வெட்டுங்க. X to X செக்ஷன் வெட்டிருக்கேன், அதை பொறுத்து சுத்திட போறேன். அப்ப RA சுத்தினா இதே சுத்தி மேல் நோக்கி போகும். ஆனா எவ்வளவு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும், X டிஸ்டன்ஸ் தான் எடுத்துக்கணும். சார் கிளியர், புரியுதா? சரி, ஓகே. நீங்க RA பொறுத்தே எடுக்க வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா போனா சென்டர் பொறுத்தே எடுக்கிறேன். இந்த L/2 டிஸ்டன்ஸ்ல சென்டர் பொறுத்து எடுங்க. இந்த C பொறுத்து எடுங்க. அப்ப C பொறுத்து எடுத்தா எப்படி இருக்கு நம்ம படம், உங்களுக்கு பாதி வரையிறேன். அப்ப இந்த இடத்துல வந்து இன்ச்சு RA ஈக்குவல் டு
WL/2 இருக்கு. இங்க HA ஈக்குவல் டு ஹச்ன்னு இருக்கு. அப்ப அது சென்டரை பொறுத்துனா இந்த பாதியோட நிக்குமா இந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல ஆங்கிளாவுடைய ரிசல்ட் வந்து WL. அப்ப இந்த சென்டர் வரை உள்ள டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன L/2. இதுல இந்த சென்டர்ல இருந்து இதுவரை உள்ள டிஸ்டன்ஸ் வந்து h. அப்ப அந்த சென்டருக்கு பக்கத்துல ஒரு கோடை போடுது. இந்த ஆரியை சுத்திட்டா கீழே இருந்து மேல் நோக்கி போகுது. அப்ப மொமெண்ட் அப்போ சமேஷன் ஆஃப் மொமெண்ட் அப்போ C ஈக்குவல் டு 0. சென்டரை பொறுத்து எடுக்கும் பொழுது நான் என்ன செய்யறேன் அப்படின்னா பிளஸ் RA இன்டு L/2. அடுத்து ஹச்சை பொறுத்து சுத்தினா கீழ் நோக்கி இறங்குது. அப்ப இந்த வெர்டிகல் ஹைட் எடுத்துக்கிறோம். மைனஸ் h இன்டு வெர்டிகல் ஹைட் h ஸ்மால் h. அதுக்கடுத்து மேல ஆக்ட் ஆகக்கூடிய WL/2 நமக்கு இங்க ஏதாவது டோட்டலா இப்படி ஆக்ட் ஆகுதுல இதை கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்க ரிசல்ட் எடுத்தாலும் அந்த புள்ளியில் உள்ளதை கன்சிடர் பண்ண மாட்டோம். இங்கே உள்ளது. அப்ப இங்க உள்ளதுக்கு அடுத்து என்ன வரும்? டோட்டலா உள்ளதுக்கு அடுத்து தான் WL இங்க வருது. WL டோட்டல் L இருக்கும். அப்ப இங்க உள்ளதுக்கு எடுத்தோம்னா என்ன ஆயிரும்? அப்ப இது கேன்சல் ஆயிரும். அப்ப இங்க வந்து பாதி டிஸ்டன்ஸ் L/2 இருக்கா? அப்ப இதுக்கு ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னா W இன்டி L/2 இருக்கும். அப்ப இந்த டோட்டல் L/2 டிஸ்டன்ஸ்ல இங்கிட்டு L/2 பாதி L/4. மீதி இருக்கக்கூடிய L/2 பாதி L/4. டோட்டலா L/2 வரும். அப்ப இதை பொறுத்து சுத்தினோம் அப்படின்னா இதுல செய்யும் மறுபடியும் கீழே தான் இறங்க போகுது. அப்ப மைனஸ் W இன்டி L/2 இறங்குது. இன்டி டிஸ்டன்ஸ் என்ன? இந்த பாதி டிஸ்டன்ஸ் இருக்குல்ல இதே எடுக்கணும். இந்த L/4 எடுக்கணும். இன்டி L/4 ஈக்குவல் டு 0. அப்ப ஆரியோட வழியை அப்படியே கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது WL/2. அப்ப WL/2 இன்டி L/2 மைனஸ் கேபிட்டல் H இன்டு ஸ்மால் h மைனஸ் WL² 8 ஈக்குவல் டு 0. அது மைனஸ் h இன்டு h அந்த சைடு கொண்டு போயிடணும். அப்ப WL² 4 மைனஸ் WL² 8 ஈக்குவல் டு h இன்டு h. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா அதாவது இந்த WL² 4 8 இருக்கு. 4 8 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு நாங்க 8. அப்போ 4 2 8 அதான் எல்சிஎம். அப்ப கீழே 8 வச்சுக்குவோம். 4 எதுல 8 வரும்னா 2. அப்ப மேல் 2 WL², இங்கே WL². ஈக்குவல் டு ஹரிசாண்டல் ரெஸ்ட் இன்டு வெர்டிகல் டிப் ஹைட். அப்ப மேல WL² இருக்கும், கீழே 8 இருக்கும், இங்க கேபிட்டல் H இன்டு ஸ்மால் h இருக்கும். இந்த ஸ்மால் h தான் நமக்கு தேவை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அப்ப இந்த சரி கேபிட்டல் H தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தேவை ஹரிசாண்டல் ரெஸ்ட். அப்ப ஸ்மால் h இங்க இருந்தா ஒருத்தல் வந்துடும். அப்ப கேபிட்டல் H ஈக்குவல் டு WL² வகுத்தல் 8 இருக்கு ஆல்ரெடி ஸ்மால் h. எக்ஸாம்பிள் கேட்டாச்சு. இந்த டெரிவேஷன் உங்களுக்கு தேவையில்லை. இந்த ஒரு பார்ட் தான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்டோட தேவை. சார் கிளியர்? புரியுதா? ஓகே தானே சார்? அப்ப இந்த எக்ஸாம்பிள் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப ஒரு ஆர்ச்சில எப்படி வெர்டிகல் ரியாக்ஷன் ஆரியா அமைப்பாங்கன்றதை இந்த இடத்துல சொன்னேன். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன்? உங்களுக்கு ஹரிசாண்டல் த்ரஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்திருக்கேன். அப்ப மேல உள்ள டெரிவேஷன் நீங்க மனப்பாடம் பண்ணலாட்டியோட பரவாயில்ல. இந்த ஃபைனல் அவுட்புட்டா கொடுத்திருக்கீங்க ஹரிசாண்டல் த்ரஸ்ட் ஹச்ச வந்து ஞாபகம் வச்சுக்கிறேங்க. எதுக்கு 3 இன்ச்சில் ஆர்ச்சிக்கு மேல யூடியில் ஆக்ட் ஆகும் போது ஹரிசாண்டல் த்ரஸ்ட் ஹச் ஈக்குவல் டு WL² 8 h. இது ஒவ்வொன்றுக்கும் மாறும் த்ரஸ்ட்ங்கிறது. அது கீழே பார்க்கலாம் அந்த இது கொடுப்பேன். நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுப்பேன். ஒரு ப்ராப்ளம் கேட்பான். அதை நடத்திவிட்டு அப்புறம் வரிசையா உங்களுக்கு என்ன கேஸுக்கு என்னது ஹரிசாண்டல் த்ரஸ்ட் எவ்வளவு பார்க்கலாம் கொடுத்துட்டா நீங்க மனப்பாடம் ஈஸியா பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். நீங்க ரொம்ப பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப இந்த இடத்துல இந்த ஹரிசாண்டல் த்ரஸ்ட்க்கான ஃபார்முலா ஒரு பாராபோலிக் ஹிஞ்சில 3 இன்ச் ஆச்சுல 3 இன்ச் எங்க சார் கொடுத்துருப்போம்னா 2 இதுல கொடுத்துருப்பீங்க. இந்த ஸ்ப்ரிங்கிங்ல ஒரு கிஞ்சி, இங்க ஸ்ப்ரிங்ல ஒரு கிஞ்சி கொடுத்துருப்பீங்க. இந்த மேல இருக்கக்கூடிய குரோன் பாயிண்ட்ல ஒரு கிஞ்சி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு கிஞ்சி ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. இங்க ஒரு கிஞ்சி, இங்க ஒரு கிஞ்சி, இங்க ஒரு கிஞ்சி, மொத்தம் 3 கிஞ்சி. சார் கிளியர்? புரியுதா? ஓகே. இப்ப சார் கவனிக்கிறீங்களா இல்லையா? ஓகே. அதாவது திரும்பவும் சொல்றேன். நான் 8th கிளாஸ் நடத்தும் போது ஏன் இந்த ஆர்ஜிஎஸ் கேபிள், இந்த ஜிபிஎஸ், அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த மேட்ரிக்ஸ் ஐஎல்டி இதெல்லாம் லாஸ்டா வைக்கிறேன் அப்படின்னா இதான் காரணம். நிறைய பேருக்கு இது பயந்து பார்த்துட்டு அதுக்கான தான் லாஸ்டா வைக்கிறது. ஆர்ஜிஎஸ் கேபிள்லாம் பயப்படுற அளவுக்கு பெரிய டாபிக் இல்ல. அதை அப்பயே நடத்திட்டு இருக்கணும். ஐஎல்டி மேட்ரிக்ஸ்னாச்சும் ஒரு விஷயம் இருக்கு. ஒவ்வொரு கொஸ்டின் தான் கேட்பான், பெருசா வரும் பயந்துருவீங்க சொல்லலாம். இதெல்லாம் அந்த அளவுக்கு பெருசுனா இல்ல. அப்ப கொஞ்சம் வந்து நீங்க ஒர்க் போட்டீங்கன்னா 4 கொஸ்டின் அடிச்சுட்டு போயிடலாம் ஈஸியா. ஓகே, பாத்துக்கிடுங்க. அப்ப எழுதிக்கிறீங்க. அப்ப பாராபோலிக் ஆர்ச்சிக்கு
இந்த எந்த ஒரு இடத்துலயும் இந்த ஒய் எடுத்தோம்னா நடுவுல எடுத்தா ஹச்னு சொன்னேன். இந்த வெர்டிகல் டிப். மத்த எந்த பாயிண்ட்ல நீங்க எடுத்தாலும் எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸ்ப்ரிங்கிங் லைன் வரையும் வரக்கூடியது. ஒய்ன்னு சொல்லலாம். அந்த ஒய்க்குன்னு ஒரு புது ஃபார்முலா குடுத்திருப்பாங்க. எக்ஸாம்ல அதுவும் கேட்டிருக்காங்க. அப்ப எழுதிக்கிறேங்க. அப்ப ஈக்குவேஷனா பாராபோலிக் ஆர்ச். அந்த அந்த டெப்த்துக்கு டிப் கண்டுபிடிக்கிறது எந்த அளவுக்கு வளைச்சு கொடுத்துருக்கோம். அப்ப ஈக்குவேஷனா இது கேட்டாச்சு. பாராபோலிக் ஆர்ச் வித் டெப்த் கண்டுபிடிக்க y ஈக்குவல் டு 4h வகுத்தல் L ஸ்கொயர் இன்டு x ஓபன் பிராக்கெட் L மைனஸ் x. இதை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிடைச்சிடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு டிப் இருக்குன்னு நீங்க வெற்ற செக்ஷன்ல கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்து வேற என்னன்னா ப்ராப்ளம் கொடுக்கணும். இப்ப வெயிட் அப்படி வெயிட் பண்ணுங்க. இதே வந்து பாருங்க, இதே கேஸ எப்படி மாத்தணும் வந்து பாருங்க. இதே 3 இன்ச்ல ஆச்சு. ஹரிசாண்டல் த்ரஸ்ட்க்கு எப்படி பாக்குறது? அப்ப ஹரிசாண்டல் த்ரஸ்ட் ஃபார் a 3 inch parabolic arch subjected to UVL, uniformly varying load as shown would be. படமா கொடுத்துட்டாங்க would be. அப்ப இது சென்டென்ஸா கொடுமா படமா கொடுமா நீங்க எல்லாத்தையும் ரெடி ஆகிக்கணும். அப்ப அதே மாதிரி கொடுத்துட்டான் 3 inch ஆச்சு. ஒரு யூவிஎல் லோடு கொடுத்துருக்கான். மேல யூவிஎல் கொடுத்தோம்ல, இங்கே யூவிஎல். இது மேக்ஸிமம் ஒரு இடத்துல ஹச்னு எடுத்துக்கணும். மேல சொன்னதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்ப நல்லா கவனிங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா யூவிஎல் கொடுத்தாங்கன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? யூனியல் பார்த்தோம். யூனியல் ஃபுல்லா கொடுத்துருந்தோம் அந்த ஆர்ச்ல. இதுக்கு மேல வந்து ஃபுல்லா கொடுத்துருந்தோம். இங்கே கிஞ்சி இங்கே கிஞ்சி இங்கே கிஞ்சி. இப்ப இந்த யூனியல் எப்படி சொல்லுவோம் நம்ம? இப்படிதான் ரெக்டாங்குலரோட தானே பிரிப்போம் யூனியல. பெரிய புரியுறதுக்காண்டி பெருசா போடுறேன் டயக்ராம். யூனியலோட இப்படிதான் பார்ப்போம். இப்ப என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா அதுல பாதி தான் கொடுத்துருக்கான். இப்படிதான் கொடுத்துருக்கான். இந்த போர்ஷன் தான் கொடுத்துருக்கான் இதுல. அப்ப இந்த போர்ஷன் கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒண்ணு நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா சீக்வல் டு இது பிளஸ் இது. மேல இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து கட் பண்றேன். கீழே இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து கொடுத்துருக்கேன்னா இதுல மேல இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து. அப்ப எப்படி நம்ம டயக்ராம் வரும்னா, அதாவது இங்க ஒரு கட்சி இங்க ஒரு கட்சி ஹச் பிளஸ் ஹச். இதுக்கு என்ன ஃபார்முலா வராங்க? டபிள்யூ ஸ்கொயர் பை 8 கட்சி கண்டுபிடிச்சோம். அப்ப
2 into ரேஷனல் த்ரெஸ்ட் ஈக்குவல் டு WL ஸ்கொயர் வகுத்தல் 8H ன்னு இருக்கும். அப்ப இந்த 2 இன்டு வரும்போது என்ன வரும்? ரேஷனல் த்ரெஸ்ட் ஈக்குவல் டு WL ஸ்கொயர் வகுத்தல் 16 இன்டு H ன்னு வரும். இது வந்து நீங்க மனப்பாடம் பண்ணா போதும். இது வந்து எப்ப அப்படின்னா ஒரு 3 இன்ச் டார்ச்ல யூனிஃபார்ம்லி பேரிங் லோட் ஆக்ட் ஆகும். அதே ஒரு 3 இன்ச் டார்ச்ல யூனியன் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதான் ரிப்பீட்டடா ப்ராப்ளம் கேட்டுனா பார்க்கலாம் கேட்டுனா மேல கொடுத்தது. அப்ப நான் இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கேன் சார்? இதுல பாதி தானே கொடுத்துருக்காங்க, மீதி இருக்கிற போர்ஷன் கன்சிடர் பண்ணக்கூடாது தானே? ஏன்னா நான் சூப்பர் இம்போஸ்ட வந்து பிரின்சிபலா சூப்பர் பொசிஷன் சொன்னேன் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல, அதுக்கு யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப யூசிங் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அதான் யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப நீங்க இது உங்களுக்கு புரியல கிடையாது, இதோட மாற்றம் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து வேற என்ன செய்யலாம் அப்படின்னா, இதே மேல வந்து வேரிங்களோட 2 பக்கம் வருது அப்படின்னா எப்படி வரும்? அப்படின்னா இதான் எக்ஸாம்ல கேட்க மாட்டான் சார், நான் விட்டுருக்கேன். ஓகே, வேற ஏதாச்சும் இருக்கா நான் செக் பண்றேன். வெயிட். ஓகே, அவ்வளவுதான் சார். ப்ராப்ளம் பார்க்க வேண்டியதான். ப்ராப்ளம் பார்த்துட்டு ஒரு செக்மெண்டல் ஆர்ஜிக்கு என்னென்ன கேசஸ்க்கு என்னென்ன படம் வரும் அப்படின்னு மற்ற விஷயம் ரேடியல் ஏரியா, அது ரேடியல் கர்சனல் த்ரஸ்ட், இது மாதிரி என்னென்ன இதுல பார்க்கலாம் இருக்கோ எல்லா கேசஸும் ஃபர்ஸ்டே பார்த்துக்க வேண்டியதான். ஒரு ப்ராப்ளம் வந்து இதுல நீங்க கண்டிப்பா பார்த்தாகணும். ஏன்னா எக்ஸாம் ப்ராப்ளம் கேட்கறான். வெயிட், ஒரு ப்ராப்ளம் வந்து எடுத்துக்கிறேன். சின்ன வெயிட். ஓகே, பாதி வந்து லோடு இருக்க மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நான் கொடுத்தேன் எழுதிக்கிறேன். இதே எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் தான் சார். சார் ஒரு ப்ராப்ளம் 3 இன்ஜினியர்ஸ்ல எழுதிக்கிறேங்க. எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் தான். ப்ராப்ளம் நம்பர் 1. அதாவது a 3 parabolic arch, a 3 கரெக்டா 2 செஷன் தேவைப்படும் ஆர்டிஸ்ட் கேபிள் முடிக்கிறதுக்கு. அப்படி இல்லாட்டி 3 மணி நேரமாச்சும் தேவைப்படும். நமக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தேவைப்படும். ஏன்னா 4 கொஸ்டின் ஏரியா கொஞ்சம் பெருசா வரும். a 3 ஜஸ்ட் எல்லாத்துக்கும் ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா அரை மணி நேரம் போகும். கொஞ்சம் டீட்டெயிலா நடந்துருக்கு தான் அவ்வளவு நேரம் தேவைப்படுது. அப்ப a 3 parabolic arch of span 20 மீட்டர் அண்ட் ஸ்பேன் 20 மீட்டர் கொடுத்துருக்கான் 3 இன்ச்ல. அண்ட் ரைஸ் வந்து 8 மீட்டர் கொடுத்துருக்கான். ஓகே, ரைஸ்னா சென்டர்ல தான் கொடுத்துருப்பான். ரெடி அவன் மார்க் கொடுத்துருப்பான், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ரைஸ் 8 மீட்டர் கேரிஸ் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா யூடிஎல் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோட் ஆஃப் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 40 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஓவர் இந்த லெஃப்ட் ஹாஃப் ஸ்பேன் சொல்லிக்கலாம். லெஃப்ட் சைட்ல ஹாஃப் ஸ்பேன் அளவுக்கு தான் கொடுத்துருக்கான், ஃபுல் ஸ்பேன் இல்ல. அப்ப ஓவர் the left half span கொடுத்துக்கலாம். Find out reaction and resultant reactions and evaluate the bending moment, horizontal thrust, radius shear, அது எல்லாம் கேட்டிருக்கு. அப்போ ஒரு சம்ம வச்சு எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போறேன். ரேடியஸ் ஷியர் நான் ஃபார்முலா எழுதல, ஆனா இப்ப நான் இங்க நடத்தும் போது நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு. இதான் ரேடியஸ் ஷியர் நான் ஃபார்முலா. அப்ப எழுதிக்கிறேங்க லெஃப்ட் ஹாஃப் ஸ்பேன். அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா ஃபைண்ட் அவுட். இதுல ஏதாச்சும் ஒண்ணுதான் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பான், நீங்க கவலைப்பட வேண்டியதுல. நான் உங்களுக்கு எல்லாமே நான் சேர்த்து ஒரே ப்ராப்ளத்தை கொடுக்குறதுக்காண்டி நான் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு ப்ராப்ளம் தான் நான் நடத்த போறேன். நான் ஃபைண்ட் அவுட் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ரிசல்டன்ட் இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு வார்த்தையா கொடுத்துருக்காங்க. ஓகே, பரவாயில்ல. ரியாக்ஷன்ஸ் அண்ட் எவாலுவேட் த bending moment at the horizontal
thrust and radial shear at a section எவ்வளவுனா 8 மீட்டர் ஃபுல் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்றாங்க. எங்கன்னா from the left edge from the left edge left edge also find the maximum negative and positive bending moment and drop bending moment diagram கொடுத்திருக்கோம். அந்த அளவுக்கு போக வேண்டியதில்லை. இதை கேட்டா கர்சன் த்ரஸ்ட் ஒன்று கேட்பான், மேக்ஸிமம் பெண்டிங் மோமெண்ட் கேட்பான், அவ்வளவுதான் கேட்பான். அதனால வந்து நீங்க அந்த அளவுக்கு ரொம்பனா நீங்க போக வேண்டியதில்லை. இது கண்டுபிடிச்சா போதும். இதோட நிற்பாட்டிக்கிறேன். அப்ப சம்ல பணம் கொடுக்க மாட்டான் எல்லா கொஸ்டினுக்கும். இப்படிதான் கொடுப்பான் டிஎன்பிசி. 3 kg ஆர்ச் ஃபர்ஸ்ட் அதை ஃபார்ம் பண்ணும். கொஸ்டின் எப்படி படமா நான் மாத்திரன்னு பாருங்க. அப்பதான் உங்களால போட முடியும். அப்ப இங்கிட்ட ஒரு கெஞ்சி சார் கவனிக்கிறீங்களா? இங்கிட்ட ஒரு கெஞ்சி மூணாவது கெஞ்சி இங்க அவன் வார்த்தை கொடுத்துருக்கான். பேராபலிக் ஆர்ச்னு கொடுத்துட்டான். ஸ்பேன் வந்து 20 மீட்டர். இதுல ஆரம்பிச்சு இதுவரையும் 20 மீட்டர் கொடுத்துட்டான். ரைஸ்ங்கிறது சென்டர்ல இருந்து இந்த ஸ்பேன் இதுவரை இந்த ஸ்ப்ரிங்கிங் லைன் வரை எவ்வளவு கொடுத்துருக்கான் அப்படின்னா 8 மீட்டர் கொடுத்துருக்கான். அதுக்கடுத்து என்ன ஒரு வார்த்தை கொடுத்துருக்கான்னா யூனியன் ஆக்ட் ஆகுது 40 கிலோமீட்டர் பெர் மீட்டர் அளவுக்கு, ஒரு மீட்டருக்கு 40 கிலோமீட்டர் அளவு ஆக்ட் ஆகுது. ஓவர் த லெப்ட் ஹாஃப் ஸ்பேன். லெப்ட்ங்கிறது என்ன? இந்த பொசிஷன் தான் லெப்ட். இதுல ஹாஃப் டோட்டல்னா இவ்வளவு. அதுல ஹாஃப் லெப்ட் சைடு தான் அந்த ஹாஃப் யூனியன் ஆக்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்தான். அப்ப மொத்தம் 20னா அப்ப லெப்ட்ல இருக்கக்கூடிய 10 மீட்டர் அளவுக்கு தான் ஆக்ட் ஆகுது. எந்த அளவுக்கு? ஒவ்வொரு சிங்கிள் மீட்டருக்கு 40 கிலோமீட்டர் அளவு ஆக்ட் ஆகுது. 40 கிலோமீட்டர் பெர் மீட்டர். அப்ப இத சின்னு வச்சுக்கிறேங்க, இதை ஏன்னு வச்சுக்கிறேங்க, இதை பின்னு வச்சுக்கிறேன். அப்ப ஆர்ஏ கண்டுபிடிக்கணும், ஆர்பி கண்டுபிடிக்கணும், ஓகே. ஹர்சாந்தர் ஹச்ஏ ஹச்ஏ ஈக்குவல் டு ஹச்பி தான். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? ஹச்ஏ ஈக்குவல் டு ஹச்பி ஈக்குவல் டு ஹச்னு வச்சுக்கலாம். அப்ப இதை ஹச்னோட வச்சுக்கலாம், ஈக்குவல் டு ஹச்னோட வச்சுக்கலாம். ஓகே. இப்ப லெஃப்ட் சைட்ல இருந்து அந்த 8 மீட்டர் ரைஸுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அப்ப ஒவ்வொன்றா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்இஆர்பி எப்படி போல கண்டுபிடிச்சிரும். அப்ப சம்மேஷனா வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. அடுத்தது என்ன? சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. அப்ப ஆர்ஏ பிளஸ் ஆர்பி ஈக்குவல் டு மேல இருக்கக்கூடிய இதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். டோட்டல் லோட் அதோட டோட்டல் லோட் என்ன? 40 கிலோமீட்டர் பெர் மீட்டர் 10 மீட்டருக்கு. அப்ப 40 இன்ட்டு 10 இன்ட்டு 10 பை 2. சரி, 40 இன்ட்டு 10ங்கிற அளவுக்கு இருக்கு. ஓகே, எழுதுவோம்னா இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா மொமெண்ட் அபவுட் பி ஈக்குவல் 0ன்னு வச்சுக்கலாம். எப்பயும் போல இந்த பியிலேயே ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேங்க. நான் பிஏ எடுத்துக்கிறேன். எப்பயும் போல வெயிட் மேல போய்க்கிறோம். படத்துல எடுங்க. மொமெண்ட் அபவுட் பி ஈக்குவல் 0. அப்ப ஆர்ஏ என்ன செய்யணும்? இதை பொறுத்து சுத்திட்டா மேல போகுது. இந்த 20 மீட்டர். அப்ப இதை வந்து நம்ம சுத்திடணும். அப்ப இதுக்கு ரிசல்ட் எடுத்தா 40 இன்ட்டு 10ன்னு வரும். அப்ப இங்க உள்ளது 5, மீதி இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் 10. அப்ப 15 நான் சொல்லணும். 15 என்று அது கீழே சுத்திடும் நெகட்டிவ்ல போதும். அப்ப இதை எப்படி எழுதணும்னா ஆல்ரெடி அப்புறம் மொமெண்ட் அபவுட் பி ஈக்குவல் டு 0. அப்ப பிளஸ் ஆர்ஏ இன்ட்டு
20 மைனஸ் 40 இன்ட்டு எள்ளு 10 இன்ட்டு டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கிறீங்கன்னா இங்கிட்ட 5 அங்கிட்ட ஒரு 10 15 ஈக்குவல் டு 0. அப்ப 20 இன்ட்டு 6a அங்கிட்ட ஈக்குவல் இங்கிட்டு போகும்போது 400 40 இன்ட்டு 10 400 இன்ட்டு 15 0 0 அடிபட்டுரும் 1 2 20 2 40. அப்ப 6a ஈக்குவல் டு 20 இன்ட்டு 15 5 2 30 ஒரு 0 300. அப்ப 6a ஈக்குவல் டு 300. அப்ப 6a ஈக்குவல் டு 300 தெரிஞ்சிச்சுன்னா RB ஈஸியா கண்டுபிடிச்சாரு. அப்ப டோட்டல் லோடுங்கிறது என்ன 40 இன்ட்டு 10 டபுள் இன்ட்டு 7. அப்ப 400 தான் டோட்டல் லோடு. அப்ப RA 300னா அப்ப RB என்னவா இருக்கும் மீதி ரிமைனிங் 100 இருக்கும். அப்ப RA 100 கிலோமீட்டர்னா RBங்கிறது 100 கிலோமீட்டர். அப்ப RA RB சிம்பிள் தான். SFDP எப்படின்னா படிச்சுட்டு வந்தவங்களுக்கு சிம்பிள் தான். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு சம்ல கொடுத்த நம்ம வெர்டிகல் ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. RA RB கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன செய்ய சார் கண்டுபிடிங்க அப்படின்னா ஹரிசாண்டல் த்ரஸ்ட். எக்ஸாம்பிள் இதான் கேட்பான். ஹரிசாண்டல் த்ரஸ்ட் தான் கேட்பான். அதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அப்ப ஹரிசாண்டல் த்ரஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு டயக்ராம் உங்களுக்கு என்ன செய்யறேன்னா பிரிச்சு கொடுக்குறேன். அப்ப ஒரு பகுதி எடுத்துக்குவோம். அவன் கொடுத்துருக்கதே எடுத்துக்கிறோம். சென்டர் சி பாயிண்ட் எடுத்துக்கிறோம். நாற்பது கிலோமீட்டர் பர் மீட்டர் கீழே 10 மீட்டர் இங்கே கூடியது 10 மீட்டர். RA வந்து 300. இங்க ஹச் இருக்கு. இந்த இடத்துல கூட போட்டுக்கலாம். RA சுத்திட்டீங்கன்னா கீழே இருந்து மேல போகுது. அப்ப மொமெண்ட் அபவுட் C = 0 பிளஸ் RA இன்ட்டு 10 டிஸ்டன்ஸ்ல போகுது மைனஸ் இந்த ஹச் சுத்திக்கலாம் கிராஸ் பண்ணி கீழ் நோக்கி வருது மைனஸ் ஹச் இன்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து இந்த வெர்டிகல் கேட்டா எடுத்துக்கலாம் 8 மீட்டர் எடுத்துக்கலாம். அப்ப 8 மீட்டர். அதுக்கடுத்து இந்த இது தான் இங்க வருமா சென்டர்ல. அப்ப 40 இன்ட்டு இதுக்கு இல்ல என்னது 10. அப்ப இங்கிட்ட 5 இருக்கும் இங்கிட்ட 5 இருக்கும் 5 மீட்டர் இங்கிட்ட 5 மீட்டர். அப்ப அதை சுத்திட்டா அது கீழ் நோக்கி தான் போகுது. அப்ப மைனஸ் 40 இன்ட்டு 10 போட்டுக்கிறதுன்னா இங்க அந்த 5 டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும் ஈக்குவல் டு. அப்ப 10 RA மைனஸ் 8H 400 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 0. அப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஹரிசாண்டல் த்ரஸ்ட் தான் வேணும். மைனஸ் 8H அங்கிட்டு கொண்டு போயிரு. அப்ப 10 RA மைனஸ் 400 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 8H. RA நமக்கு 300 தெரியும். 300 இன்ட்டு 100 3000. 400 இன்ட்டு 5 2000 ஈக்குவல் டு 8H. அப்ப ஹரிசாண்டல் த்ரஸ்ட் ஈக்குவல் டு 8H இன்ட்டு 1000. அப்ப H ஈக்குவல் டு 1000 வகுத்தல் 7. 4 அடிச்சோம்னா 8. அப்ப 4 2 8 2 அடிப்போம் 500. 2 4 250. 1 2 1 2 2 4 125. அப்ப 125 கிலோமீட்டர். இது ஹரிசாண்டல் த்ரஸ்ட். சார் கிளியர்? புரியுதானே சொல்றேன்? ஓகே தானே? அப்ப ஹரிசாண்டல் த்ரஸ்ட் எக்ஸாம்பிள் இதான் கேட்பான் சார். ஹரிசாண்டல் த்ரஸ்ட் தான் கேட்பான். இவ்வளவுதான் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பான். நீங்க எடுத்து பாருங்க ஏஇ क्वेश्चन எல்லாத்தையுமே இவ்வளவுதான் கேட்பான். சார் கிளியர்? ஓகேவா? திரும்பவும் சொல்றேன். நீங்க ஆர்ஜிஎஸ் கேபிள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஏஐக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு அர்த்தம். இல்லாட்டி நீங்க கிளாஸ் கவனிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரெக்கார்டிங் கிளாஸ் பார்க்க முடியுங்களா இருக்கட்டும், ஒரு லைவ்ல கவனிக்கிறவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நான் சொல்றதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறீங்க. நீங்க இப்ப இந்த மாசம் நடத்துறதுல பவுண்டேஷன் இன்ஜினியரிங் தவிர்த்து பவுண்டேஷன்லயுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் தவிர்த்து வேதிக ஃபர்ஸ்ட் டைம் சாயலை பைப் பவுண்டேஷன் தவிர்த்து மற்றது எல்லாமே ஏஐ படிக்கிறவங்க தான் படிச்சுட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி அப்படிதான் சிலபஸ் ஏஐ முடிச்சிருக்கீங்க. அப்ப இனிமே இருக்கக்கூடியதை பார்த்தாதான் ஆல்ரெடி பார்த்த 10 யூனிட்ல விட எல்லாரும் போக்கஸ் பண்ணாம போகக்கூடிய இதான் இப்ப இந்த மாசம் பார்த்துட்டு இருக்கோம். புறக்கி எடுத்து ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸஸ் டைப்ஸ் ஆஃப் லா அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் எஸ்எஃப்டிபில நடக்கும்போது சொல்லிட்டேன். அதுக்கடுத்து உங்களுக்கு இப்ப நடக்கிற ஆர்சிஎஸ் கேபிள், அடுத்த ஐஎல்டி மேட்ரிக்ஸ், உங்களுக்கு ஜிபிஎஸ் இருக்கட்டும், இரிகேஷனா இருக்கட்டும், ஹைட்ராலஜி இருக்கட்டும், லாட்ஸ் அண்ட் ஹார்பர் இருக்கட்டும், ஏர்போர்ட் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், பேமெண்ட் டிசைனா இருக்கட்டும்,
இது எல்லாமே மற்றவங்க அதிகம் பார்க்காத போர்ஷன். ஏய் ஏய் ஆகுறவங்க செலக்ட் ஆகிறவங்க அதை பார்த்து தான் போவாங்க. அதை பார்க்காம செலக்ட் ஆயிருப்பாங்க. அப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம ஏஐ படிக்கிறோம் அப்படின்னா, அப்ப ஆல்ரெடி பார்த்ததை விட இப்படி எல்லாரும் என்ன மிஸ்டேக் விட்டுட்டு போவாங்களோ அதை நம்ம இன்டெப்தா பார்த்துக்கணும். அதுல நம்ம கவனமா இருக்கணும். அது கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் கஷ்டமே இல்ல. உங்களோட ஃபைனல்ல கஷ்டமா இருந்தா நான் சொல்றது உங்களுக்கு பொறுத்து இருக்கிறவங்களுக்கு அதுதான். அப்படி இல்லைன்னா நீங்க கொஞ்சம் உணரணும். அப்ப இதெல்லாம் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் போட்டு பார்த்துதான் ஆகணும். ஏஐ கிளியர் பண்ணணும்னா ஒரு ஏஐக்கு 57,00,000 கைக்கு அரௌண்ட் 54,000 வரும்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த சம்பளத்தை நீங்க வாங்கணும். ஒரு ஒரு ஜேடிஓ கிரேட்ல இருக்கக்கூடிய உங்களோட ஒரு 10 to 11 ரூபா 12 ரூபா கூட வாங்குறீங்க அப்படின்னா நீங்க பாத்துக்கணும். அதுக்கடுத்து நீங்க ஒரு இன்டர்வியூ போஸ்டிங்ல செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா பேசிக்கே வந்து உங்களுக்கு 56,000 சுத்தமா, அப்ப மொத்தம் அரௌண்ட் 76,000 சம்திங், கைக்கு 72 ரூபா வரும். 78,000 சம்திங், கைக்கு 22,000 ரூபா வரும். அப்ப ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இன்டர்வியூ போஸ்டிங் கிளியர் பண்றீங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்டர்வியூ போஸ்டிங் கிளியர் பண்ண போறீங்க. இப்ப மே மாசம் நோட்டிபிகேஷன் வருதுல, அப்படின்னா அந்த கிரேட ரீச் பண்றதுக்கு நீங்க சர்வீஸ் ஆகுறதுக்கு ஒரு ஜேடிவா இருக்கவங்க ஒரு ஏஐயாக 10 வருஷம், ஏடியாக 20 வருஷம். அப்ப அந்த வருஷங்களை நீங்க தள்ளிட்டு ஒரு இள வயசுலயே நீங்க அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா பல வருஷம் டிராவல் பண்ணி அடையக்கூடிய விஷயத்த நீங்க ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு அடையணும்னா அதுக்கான கஷ்டத்தை படிப்பு ஓரியனா நீ போட்டுதான் ஆகணும். உடம்பு ஓரியனா நீ போட வேண்டியதில்லை. மூடியாட்டு சொல்லுது உங்களை. அப்ப இது கஷ்டமா இருந்தாலும் ஸ்ட்ரகிளா இருந்தாலும் டவுட்டை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு டைம் 2 டைம் பார்த்துட்டு கிளாஸ் வீடியோவை புரிஞ்சுக்க பார்க்கணும். நான் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப அறிவு சார்ந்த உழைப்பு அதிகரிக்க நீங்க வேலை பார்க்கும் பொழுது உழைப்பு கம்மியா இருக்கும், சம்பளம் அதிகமா இருக்கும். ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவீங்க. அதே வந்து நீங்க கம்மியா படிச்சுட்டு சின்ன பொசிஷன் கிளியர் பண்றீங்க அப்படின்னா நீங்க வேலை பார்க்குற இடத்துல டெய்லி உங்களுக்கு ப்ரெஷர் சுமந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். ப்ரெஷராகவே இருக்கும். அடுத்து என்ன, இன்னைக்கு என்ன, அடுத்து என்ன அப்படின்னு வீட்லயோ உங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. வாங்க சம்பளமும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. உங்களால முழுசா ஒண்ணு பண்ண முடியாது. ஒரு 45,000 சம்பளம் வாங்கினாலும் நல்லா யோசிச்சு பாருங்க. வருஷத்துக்கு நீங்க எவ்வளவு வாங்குவீங்க? ஒரு 5 ரூபா வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 5 லட்சம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த 5 லட்சம் நீங்க வருஷம் ஃபுல்லா ஒரே நாள்ல கையில கொடுக்க போறதில்ல. மாசம் மாசம் வாங்கும்போது நீங்க ஒரு அரசு அதிகாரியா இருக்கும்போது உங்க செலவுங்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்க. 40% இருக்கும் போதும் அரசு அதிகாரி இருக்கும்போது உங்க செலவு வந்து உங்களால அது ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். ஃபேமிலி அப்புறம் நீங்களே ஆடம்பர செலவு அதிகம்னு. அப்ப தேவையில்லாம போயிட்டு இருக்கு என்கிட்ட. அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஒரு ஜுவல்ஸ் வாங்குறதுனால இல்ல 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தேவைப்படும். ஒரு பவுன் வாங்குறதா இருந்தாலுமே. அப்ப நீங்க நினைக்கிற விஷயத்த ஃபுல்லா ஒரு அமௌண்ட் கொடுத்து பண்ண முடியாது. இல்ல நான் ஒரு லோன் போட்டு ஒரு 20 லட்சம் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய ஹோம் லோனா இருக்கட்டும் 2 வருஷம் கழிச்சு அந்த வேலை இது பண்ணதுக்கு அப்புறம் அந்த 2 பீரியட் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க லோன் எடுக்கலாம். அந்த 20 லட்சம் ஹோம் லோன் போட்டு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 20 லட்சம் நல்லா நீங்க கவனிக்கணும். ஒரு பக்கம் 10 லட்சம் வரையும் டாக்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஹோம் லோன் போடுறது வேஸ்ட் தான். அப்ப ஹோம் லோன் நீங்க போட்டாலுமே 20 லட்ச ரூபாய் அமௌண்ட்டுக்கு நீங்க போட்டு நீங்க கிட்டத்தட்ட ஒரு 35 கால பீரியட் ரிட்டையர் ஆனவொடனே நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டுற மாதிரி வருது அப்படின்னா நீங்க டோட்டலா கட்டக்கூடிய அமௌண்ட் கிட்டத்தட்ட 20 பிளஸ் அப்ராக்சிமேட்டா சொல்றேன் 15 லட்சம் கூட சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கு. 32 லட்சம் கட்டுற மாதிரி இருக்கு. நீங்க முதலோட வட்டி சேர்த்து சொல்றேன். கிளியர் என்ன சொல்லும் போது உங்களுக்கு அப்படி பார்த்தாலும் லாஸ் தான். அப்ப நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்க்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாச செலவு பிரச்சனையே இருக்காது. ஒரு திருப்தியா இருக்கும். ஒரு நல்ல ஜாப் இருக்குன்னா ஒரு நல்ல திருப்தியா இருக்கும். அதை கிளியர் பண்றத ஒரு பெரிய வேலையா கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுமை இருக்காதுன்னு நான் சொல்ல வரேன். நான் இது 45,000 ஒரு ஜேடியூ கிரேடுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இப்படின்னு. அது ஒரு 22,000 ரூபாய் கைக்கு வர்ற மாதிரி ஒரு ரோடு இன்ஸ்பெக்டர் சர்வே கிளியர் பண்ணா அந்த நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சார் நான் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப இதுதான் பிராக்டிகலா இருக்க ஒரு விஷயம். அதனாலதான் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா இன்னைய நிலைமையை பத்தி நீங்க யோசிக்காம நம்ம வேலை இன்னைய நிலைமைக்கு உங்களுக்கு வேலை கையில இல்ல. நம்ம வேலை வாங்க போறோம் ஒரு ஜேடியூ எக்ஸாம் போய் வாங்க போறோம் இல்ல ஒரு சர்வே எக்ஸாம் வாங்க போறோம்னு அந்த மனநிலையை நீங்க இருக்காம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உழைக்கிறேன். இதுதான் உங்களுக்கு நான் உழைக்கிறதுக்கான பீரியட். இந்த வருஷம் இல்லாட்டியும் அடுத்த வருஷமாச்சும் கிடைச்சிடும் உங்களுக்கு நல்ல வேலை. நீங்க இப்பயே வந்து கம்மியா படிக்கணும் அப்படின்னு மனநிலையை சுருக்கிக்கிட்டீங்க. உங்களுக்கு டிப்ளமோ தான் எலிஜிபிள் அப்படின்னா அது கரெக்ட். நீங்க சொல்றது ஜேடியூக்கு தான் நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஆனா நீங்க பி குவாலிஃபிகேஷன்ல இருந்துகிட்டு கம்மியான சிலபஸ் ஈஸியா இருக்கு அப்படிங்கிற மனப்பான்மையில நீங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நபரா இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிங்க. நான் வேலை கிடைச்சிட்டால் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றேன். இவெல்லாம் முழுசா அண்ணன மாச செலவை சந்தோஷம் பண்ணிக்க முடியும்.
குடும்ப தேவைகளை அத்தியாவசிய செலவு நல்லா பண்ணிக்க முடியும். ஆனா ஒரு காசு சேர்த்து ஒரு லேண்ட் வாங்கி போறது கூட ஒரு நார்மலா வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருக்கக்கூடிய லேண்டோட சொல்லல. ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்குறதுக்கு கூட ஒரு 5 லட்சம் தேவைப்படும் உங்களுக்கு. ஒரு ஒரு சின்ன ஒரு வாங்குறதுக்கு கூட. ஒரு ஜெட் வாங்குறதுக்கு கூட 1 லட்சம் தேவைப்படும். மொத்தமா அன்னைக்கு ஒரு பெரிய காசு உங்களுக்கு வராது. லோன் போடுறதா இருந்தாலுமே லோன் அமௌண்ட் கூடவும் வரும் இங்க. வட்டிக்கு சேர்க்கும்போது மொத்தமா. அப்ப நம்ம கிளியர் பண்ணும்போது என்ன செஞ்சுக்கணும்னா, கரெக்ட்டான ஒரு பிளானோட இருக்கணும். அப்ப நம்ம ஒரு 50,000 பிளஸ்ல செலக்ட் ஆகி போய் உட்கார்ந்தாதான் பிரச்சனை இருக்காது. அப்படிங்கிற அளவு செலக்ட் ஆயிடும். ஓகே. திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். மனசுல வச்சுக்கிருங்க. அதனால பெரிய போஸ்டிங் கிளியர் பண்றதுக்கு என்ன வழியோ அத பாருங்க. நீங்க அத பிரிப்பேர் பண்ணி நீங்க ஒரு சின்ன போஸ்டிங் கிளியர் பண்ற மாரி சூழ்நிலை ஏற்படுதுன்னா, அப்பயும் ஸ்டாப் ஆயிறாதீங்க. அடுத்து பெரிய போஸ்டிங் கிளியர் பண்றதுக்கான வழிகள தேடுங்கன்னு சொல்றேன். இல்ல உங்களுக்கு வேலைங்கிறது பிரச்சனை இல்ல. ஒரு ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி சார். இது கௌரவத்துக்காக தான் இந்த வேலைய வாங்கி வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, அது உங்களோட இஷ்டம். ஜாலிக்காண்டி ஒரு வேலைய வாங்கிக்கிறங்க. என்ஜாய் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச சமுதாயத்துக்கு ஏதாச்சும் பண்ண பாருங்க. அத நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். இதுதான் உங்களுடைய வாழ்வாதாரம். அதுக்காக தான் படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க படிக்கிறேன்னு முடிவாயிடுச்சுன்னா, கூடுதலான உழைப்ப போட்டு பெரிய போஸ்ட் கிளியர் பண்ண பாருங்க. நான் திரும்பி திரும்பி சொல்ல மாட்டேன் இனிமே. ஞாபகம் வச்சுக்கிறது. ஓகே. இப்ப அடுத்து என்ன கேட்டா ரிசல்டன்ட் கோர்சஸ் கேட்டிருந்தானே? அப்ப நம்ம ரிசல்ட் இப்ப எழுதிக்கிறேங்க. உங்களுடைய ரிசல்டன்ட் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும். அப்ப இத வேணா உங்களுக்கு பிஏ, பிபினோட வச்சுக்கோங்க. இவ்வளவு மாத்தணுமா? ஓகே. ரிசல்டன்ட் ரியாக்ஷன் வந்து எப்படி ஆர் ஈக்குவல் டு R1 வச்சுக்குவோம். RE ஸ்கொயர் பிளஸ் கன்சர்வ் ரெஸ்ட் ஸ்கொயர். 300 ஸ்கொயர் பிளஸ் 125 ஸ்கொயர். எவ்வளவு வரும்? 325 கிலோமீட்டர். அதே R2 equal to RB ஸ்கொயர் பிளஸ் H ஸ்கொயர் equal to என்ன வரும் உங்களுக்கு? 100 ஸ்கொயர் பிளஸ் 125 ஸ்கொயர். அப்ப எவ்வளவு வரும்? அப்ப 160.08 கிலோமீட்டர். ஓகே. இதான் ரிசல்ட். இப்போ உங்களுக்கு டீட்டா வேணும் அப்படின்னா, அதாவது என்ன டீட்டா சார் அப்படின்னா, இந்த ரிசல்ட் ஃபர்ஸ்ட் எப்படி சார் சொல்லிங்க சார் அப்படின்னா, வெயிட் படத்தை எடுத்துக்கிறேன். அவன் எக்ஸாம்ல கேட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். ஃபைண்ட் அவுட் ரியாக்ஷன்ஸ் கேட்டிருக்கானா? அப்ப நான் என்ன கண்டுபிடிச்சேன்? ஆர்ஏ கண்டுபிடிச்சேன் அண்ட் ஆர்பி கண்டுபிடிச்சேன். அதுக்கடுத்து ஹரிசாண்டல் த்ரஸ்ட் கேட்டிருக்கானா? அது கண்டுபிடிச்சு ஹச் கண்டுபிடிச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிச்சிருக்கான்? ரிசல்ட் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிருக்கானா? அது நான் மொத்தமா கண்டுபிடிக்கிறேன். இதுல ஏதாச்சும் ஒண்ணுதான் கேட்பான். மேக்ஸிமம் ஹரிசாண்டல் த்ரஸ்ட் தான் கேட்டுட்டு இருக்கான் ரீசெண்டா எக்ஸாம்ல. அதுக்குதான் என்ன செஞ்சேன்? இப்ப ஹரிசாண்டலா இங்கே வருது, வெர்டிகலா இங்கே வருது. அப்ப இதுக்கு இதான் ரிசல்ட் R1 செயல்படும் இங்கே. அதே மாதிரி ஹரிசாண்டல் இப்படி வருது, வெர்டிகல் இப்படி வருது. அப்ப இது செங்குத்தா தான் சார் இங்கிலிண்ட தான் உங்களுடைய R2 ரிசல்ட் செயல்படும். அப்ப இந்த ஆங்கிள் எந்த அளவுக்கு மேக் பண்ணுது, இந்த ஹரிசாண்டல் இந்த தீட்டா ஏ எந்த அளவுக்கு மேக் பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப இந்த வந்து நம்ம தீட்டா ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு அதே அப்படியே கீழே வாங்க. ஹரிசாண்டலா ஹச்ஏ இப்படி வருது. அந்த ஹச்ஏ தான் 125 கிலோமீட்டர் கண்டுபிடிச்சோம். இது இந்த ஜாயிண்ட்டுக்கு கிஞ்சி வெர்டிகலா இப்படி வருதுன்னு வச்சுக்கிறோம். RE ஈக்குவல் டு 300 கிலோமீட்டர். இப்ப ரிசல்ட் R1 கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு R1 வந்து ஒரு சைடு எடுத்தா ஒரு இடத்துக்கு கண்டுபிடிச்ச மாதிரி தான் 325 கிலோமீட்டர். அப்ப இந்த தீட்டா ஏ கண்டுபிடிக்கணும். தீட்டா பி கண்டுபிடிச்சிடும். ஏன்னா அதுக்கும் R1 RE RB வேறுபடுது. அது 100 தானே வரும். ஃபர்ஸ்ட் தீட்டா பி கண்டுபிடிக்க சொல்றேன். ஃபார்முலா எழுதிக்கிறேன். அப்ப இந்த தீட்டா ஏ வேணும்னா tan தீட்டா ஏ ஈக்குவல் டு tan இன்வர்ஸா. அப்ப இந்த முக்கோணம் எப்படி இருக்கு? இப்படி இருக்கா? அப்ப இதுல நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதான் ஆச்சுடுங்க. இந்த போர்ஷன் இந்த முக்கோணத்தை தான் எடுத்துக்கலாம். அப்ப இந்த முக்கோணத்துல இது நமக்கு தெரியும், வேற என்ன தெரியும்? இந்த போர்ஷன் தெரியும். தீட்டா கண்டுபிடிக்கிற மாதிரி. அப்ப மேல என்ன இருக்கும் அப்படின்னா
நம்மளுடைய RA இருக்கும். RA இல்ல R1 இருக்கும். கீழ என்ன இருக்கும் அப்படின்னா ஹரிசாண்டல் த்ரஸ்ட் இருக்கும். அப்ப tan theta A equal to tan inverse of RA R1ங்கிறது என்ன 125 கிலோமீட்டர். ஹரிசாண்டல் த்ரஸ்ட் வந்து 125 கிலோமீட்டர். அப்ப theta A equal to இதெல்லாம் கண்டுபிடிக்க கேட்க மாட்டான். லைட்டா பாத்துக்கங்க. 68 டிகிரி 57 மினிட்ஸ் 44.96 செகண்ட்ஸ். அதே மாதிரி theta B வேணும் அப்படின்னா tan theta B is equal to அதே R2 வகுத்தல் இது 1 சார் ஹரிசாண்டல் த்ரஸ்ட். அப்ப theta B equal to tan inverse of R2 வகுத்தல் H. அப்ப tan inverse of R2 என்ன சார் நமக்கு 160.08 கிலோமீட்டர் கொடுத்துருக்கீங்க. அப்ப 160.08 வகுத்தல் ஹச்சுங்கிறது என்ன நீங்க கொடுத்துருந்தோம் 125 கிலோமீட்டர். இப்ப இதை அடிச்சா எவ்வளவு சார் வரும் டீட்டா பிங்கிறது அப்படின்னா 38 டிகிரி 39 மினிட்ஸ் 35.31 செகண்ட்ஸ். அப்ப இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க மாட்டான் சார். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா கேட்டானா டீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா மேல ரிசல்டன்ட் ரியாக்ஷன் போடணும், கீழே ஹரிசாண்டல் த்ரஸ்ட் போடணும். அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி அதை எழுதிருக்கு. ஓகே, அடுத்து சம்ல எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோமா அப்படியே ஒரு நிமிஷம் நான் பாத்துக்கிறேன். அப்ப ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ரிசல்ட் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு, ஹரிசாண்டல் த்ரஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. பெண்டிங் மூமெண்ட் இருக்கு. பெண்டிங் மூமெண்ட் இந்த ரேடியல் கூட பார்க்கலாம் தான் கேட்பான். பெண்டிங் மூமெண்ட் இருக்குல்ல, பெண்டிங் மூமெண்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு கரெக்டா எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ் வந்து வெட்டணும் போது பார்க்கணும். அப்ப கரெக்டா நம்ம 10 மீட்டர்ல வெட்ட மாட்டோம், ஏன்னா பாதி தான் லெஃப்ட் சைட்ல லோடு இருக்கீங்க. இப்ப கிளியரா எழுதிக்கிறேங்க. ஃபுல்லா லோடு தான் பிரச்சனை இல்லை, 10 மீட்டர் சென்டர்ல பாத்துருவேன் நான். பாதி இருக்கிறதுனால என்ன செய்யறேன் அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்க அப்படியே இதே சம்ம தான் அப்படியே உங்களுக்கு இதேதான் அடுத்த புள்ளி உங்களுக்கு திருப்பி வரையுது. டயக்ராம் நமக்கு இப்படிதான் இருக்கு. இப்போ ஒரு போர்ஷன் எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் அவன் என்ன கொடுத்துருக்கேன் 8 மீட்டர்ல கேட்டிருந்தானா கொஸ்டின். வெயிட், கொஸ்டின் வந்து பாத்துக்க முடியாது. அதாவது 40 கிலோமீட்டர் ஓவர் த லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பேன், ஃபைண்ட் அவுட் ரியாக்ஷன் ரிசல்டன்ட் எவ்வளவு பெண்டிங் மூமெண்ட் இங்கே கேட்டிருக்காங்க. ரைட் சைட் லிமிட் ரைட் சைட். ஓகே 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 சார். இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு கரெக்டா எனக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வருதுன்னு நான் பார்க்கணும், மேக்ஸிமம் மினிமா. அப்ப எனக்கு ஃபார்முலா நான் பார்த்துருப்போம்ல கொடுத்தேன் ஒய்எக்ஸ். அப்ப ஒய்எக்ஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து ஒரு 8 மீட்டர்ல பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இங்கிட்ட இருந்து 8 மீட்டர்ல பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 8 மீட்டர் அவன் ஏதாச்சும் கொடுப்பான், இத்தனை மீட்டர்ல எவ்வளவு பெண்டிங் மூமெண்ட் இருக்கு. மிட் பாயிண்ட் கொடுத்துட்டானா 10 மீட்டர் கரெக்ட்ல விட்டுச்சு. நான் 8 மீட்டர்ல கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கிறேன். அப்ப பெண்டிங் மூமெண்ட் சைடு எழுதிக்கலாம். பெண்டிங் மூமெண்ட் at 8 meter from the left support
அப்போ ஒய் எக்ஸ் ஃபார்முலா என்ன? 4h இன்டு எக்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் எல் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எல் ஸ்கொயர். அப்ப அந்த 8 மீட்டர் ஒய் 8 மீட்டருக்கு பார்க்கணும். சீக்வல் டு 4 இன்டு ஹச்சுங்கிறதுனா அது 8 இன்டு எக்ஸுங்கிறது 8 எல்லுங்கிறது என்ன உங்களுக்கு 20 டோட்டல் ஸ்பேன் எக்ஸ் 8 வகுத்தல் எல் ஸ்கொயர் 20 ஸ்கொயர். அப்ப கண்டுபிடிச்சோம்னா எவ்வளவு வரும்? அந்த 8 மீட்டருக்கு ஒயோட டிஸ்டன்ஸ் சொன்னா 7.68 மீட்டர் கிடைக்கும். அப்ப நான் பெண்டிங் மோமெண்ட் வந்து என்ன அந்த பாயிண்ட கண்டுபிடிக்கணும். பக்கத்துல ஒரு கோடு வந்து டிராவல் பண்ணுங்க, பண்ணி ஒவ்வொரு பாயிண்டா சுத்தி விடுங்க. அப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் நீங்க எழுதுறதே உங்களுக்கு புரியலையே சார். அதாவது இங்கேருந்து 8 மீட்டர்ல நீங்க பாக்குறீங்க, ஆனா 8 மீட்டர்ல நீங்க பார்க்கும்போது ஏன் இங்க 7.68 மீட்டர் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, சார் இங்கேருந்து 8 மீட்டருங்கிறது இப்படி பார்க்கும்போது நமக்கு டிஸ்டன்ஸ் வேறுபடும் ஆர்ச்சில் ஒரு கர்வ் சர்ஃபேஸ்ல. அதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நம்ம எழுதணும் கண்டுபிடிக்கணும். நான் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? கிளியர்? ஓகேவா சார்? அப்ப இந்த இந்த டிஸ்டன்ஸ்ங்கிறது எதை குறிக்கும்னா இந்த இடத்துல இந்த வெர்டிகல் ஹைட்டே குறிக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இருக்க இந்த ஒய்யை குறிக்கும். அதுக்குதான் இந்த பார்முலா போட்டு இந்த ஒய்யை கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த ஒய் எவ்வளவு இருக்கு? நம்ம எடுத்து 8 மீட்டர் அப்படின்னா 7.68 மீட்டர் இருக்கு. அப்ப இந்த இடத்துல அந்த வெர்டிகல் ஹைட்டு இந்த நான் வெட்டின பாயிண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 7.68 மீட்டர் இருக்கு. அப்ப 7.68 மீட்டர்ல நான் என்ன செய்யணும்? பெண்டிங் மோட் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அவன் மிட் பாயிண்ட் கொடுத்துருவான் ஏயில சிம்பிளா முடியுங்கிறதுக்காண்டி. அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல நீங்க கண்டுபிடிச்சா போதும். அந்த இடத்துல மிட் பாயிண்ட் வெர்டிகல் ரைசஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாருங்க. அப்ப நான் இந்த பாயிண்ட் பொறுத்து எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் என்னோட ஆரியை சுத்தி விடுங்க. அப்ப ஆரியை சுத்திட்டு அப்படி இருக்கா சுத்தி மேல் நோக்கி போகுது. கீழோட டிஸ்டன்ஸ் 8 மீட்டர் தான். அப்ப பெண்டிங் மொமெண்ட் அபவுட் அந்த பாயிண்ட்க்கு ஏதாச்சும் கொடுங்க, எக்ஸ் டு எக்ஸ்னு கொடுங்க. எக்ஸ் டு எக்ஸ் ஈக்குவல் டு அதாவது ஆர்ஏ இன்டு என்னுடைய 8 மீட்டர். அதுக்கடுத்து என்னுடைய ஹச்சை சுத்திட்டோம் அப்படின்னா கீழ் நோக்கி வருது, ஆனா இந்த டிஸ்டன்ஸ் 7.68 மீட்டர் மைனஸ் ஹச்சுங்கிறது 125 இன்டு 7.68 மீட்டர். அதுக்கடுத்து மேல தூரியோட இங்க வந்துச்சுன்னா 40 இன்டு இந்த ஸ்பேன் பார்த்தா 400 இருக்கும். இங்கிட்ட 5 இங்கிட்ட 5. அப்ப மைனஸ் 400 இன்டு 5 இருக்கும். அப்ப ஆறு ஆல்ரெடி 300 தெரியும். 300 இன்டு 8 125 இன்டு 7.68 மைனஸ் 400 இன்டு 5. அப்ப இது எல்லாத்தையும் போட்டோம்னா நமக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 160 கிலோமீட்டர் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். எது? அந்த எக்ஸ் டு எக்ஸ் செக்ஷன்ல மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட். இந்த சமயசம் கூட ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவன் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் கொடுத்து கேட்பான். அப்ப இதுவரை ஏன் எப்படி சார் கொஸ்டின் ப்ராப்ளம் கேட்டிருக்கான் அப்படின்னா, ஒண்ணு ஹரிசாண்டல் த்ரஸ்ட் கேட்பான். நம்ம இங்க என்ன கண்டுபிடிச்சோம்? ஹச் ஈக்குவல் டு 125 கிலோமீட்டர்னு கண்டுபிடிச்சோம். அப்புறம் ஒண்ணு மிட் பாயிண்டோ இல்ல லெஃப்ட் சைட்ல இருந்து இவ்வளவு மீட்டரு இல்ல ரைட் சைட்ல இருந்து இவ்வளவு மீட்டரு அப்படின்னு கொடுத்து மேக்ஸிமம் பெண்டிங் மோட் கேட்பான். பெண்டிங் மோட் கேட்பான். நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? எக்ஸ் டு எக்ஸ் செக்ஷன்ல 160 கிலோமீட்டர்னு கண்டுபிடிச்சோம். கிலோமீட்டர் மீட்டர் பெண்டிங் மோட்ல கிலோமீட்டர் மீட்டர் கண்டுபிடிச்சோம். சார் கிளியர்? புரியுதா? ஓகே தானே சார்? அப்ப நம்ம நிறைய கண்டுபிடிச்சோம். ஆனா அவன் எக்ஸாம் மைண்ட்ல கேட்கறது இது ரெண்டு தான் கேட்பான் அப்படின்னு நான் சொல்றேன். ஹரிசாண்டல் த்ரஸ்ட் கேட்பான், அப்படி இல்லாட்டி மேக்ஸிமம் பெண்டிங் மோட் மிட் பாயிண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்பான். இப்ப மிட் பாயிண்ட்ல கேட்டா நீங்க எப்படி சார் போடுவீங்க? அப்ரோச் பண்ணுவீங்க? கரெக்டா மிட் பாயிண்ட்ல கேட்கறான். இப்ப நீங்களே சொல்லுங்க. கரெக்டா மிட் பாயிண்ட்ல கேட்டா இந்த ஹைட் 8 மீட்டர் கீழே 10 மீட்டர் முடிஞ்சிச்சு. அப்ப ஆர்ஏ சுத்திட்டா பிளஸ் ஆர்ஏ இன்டு என்ன வரும் 10 மைனஸ் 40 இன்டு 10 100 மேல இது சென்டர் வரும்போது 400 இன்டு 5 முடிஞ்சிச்சு. மைனஸ் கட்சி சுத்திட்டோம்னா கட்சி 125 இன்டு எவ்வளவு 8. அப்ப ஆர்ஏ நமக்கு தெரியும் 300 இன்டு 10 இது 2000 வருமா? 400 இன்டு 5 2000 128னா 8 40 0 4 8 16 20 0 2 8 10 1000. அப்ப 3000 மைனஸ் 2000 3000. அப்புறம் எவ்வளவு வருது? 0ன்னு வருது. அப்ப இந்த இடத்துல கிஞ்சு ப்ரொவைட் பண்ணிருக்கோமா? அப்ப கிஞ்சில பெண்டிங் மோடுக்கு என்ன வருங்க? 0 தானே? கரெக்டா வந்துருச்சு. சார் கிளியர்? ஓகேவா?
ஓகே. அப்ப நீங்க எஸ் மைண்ட்ல சார். கிளியரா வச்சுக்கிருங்க. பயப்படாதீங்க. எக்ஸாம்ல ஏஐல கேட்கும்போது கர்சனல் த்ரஸ்ட் ஒரு யூனியன் குடுக்கட்டும், ஃபுல்லா குடுக்கட்டும், பாதியா குடுக்கட்டும். அப்ப அதுக்கான ஃபார்முலா என்ன? உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். ஹச் ஈக்குவல் டு கேபிட்டல் ஹச் ஈக்குவல் டு WL ஸ்கொயர் டிவைடட் பை 8 இன்டு ஸ்மால் ஹச். கரெக்ட்டா ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் கரெக்ட்டா வந்துரும். அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த வெர்டிகல் ஹைட் கர்சனல் த்ரஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்கறானா 4hx டிவைடட் பை எல் ஸ்கொயர் மேல இன்டு எல் மைனஸ் எக்ஸ் இல்லாட்டி 4hx இன்டு எல் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எல் ஸ்கொயர் மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க. இது ரெண்டு தான் இங்க கேட்பான். அவ்வளவுதான். அப்ப இனிமே ஆர்ஜிஎஸ் வந்து ஒரு அரை மணி நேரம் கிளாஸ்ல ஆர்ஜி ரெண்டு கேபிள் ஃபுல்லா முடிச்சிடலாம் இனிமே. ஏன்னா நம்ம டெரைவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் கான்செப்ட் ப்ராப்ளம் பாக்குறது தான் பெருசு. இனிமே என்னன்னா ஒவ்வொரு டயக்ராமா வரைஞ்சி இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படிங்கறத நம்ம எழுத போறோம், ஸ்ட்ரெயிட்டா எழுத போறோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடும். டேபிளேஷன் மாதிரி தான். டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆன்சர் வந்துடும். அப்ப இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல உங்களுக்கு ஆர்ஜென்ட் கேபிள் முடிச்சிடலாம். டைம் எவ்வளவு ஆச்சு? ஓகே. இப்ப நாளைக்கு மார்னிங் கிளாஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். 5 மணி கிளாஸ் தான் இருக்கும் நாளைக்கு. ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங். அடுத்து நான் சொன்ன மாதிரி 7 நாள், அதுல ஒரு நாள் நீ காலைல முடிஞ்சிருச்சு. 6 நாளைக்கு ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் தான் இருக்கு. 5 சாப்டர் நடத்துறதுனால. டெய்லி ஈவினிங் வந்து உங்களுக்கு விடுபட்ட டாபிக் தான் வரும். அதனால இன்னும் அரை மணி நேரம் கிளாஸ் எனக்கு தேவைப்படும் ஆர்ச்சி முடிக்கிறதுக்கு. இன்னும் இம்பார்ட்டன்ட் பார்ட்ல ஒவ்வொரு கேஸ் கொடுக்கணும். ஒரு செமி சர்க்குலர் ஆர்ச்சிக்கு எப்படி வரும், அதுக்கடுத்து தெர்மல்னால வெப்பத்தினால இந்த அளவுக்கு ஒரு ஆர்ச்சில பாதிப்பு ஏற்படும் 3 இன்ச் ஆர்ச்சில. அப்ப அதுக்கு இந்த அளவுக்கு பார்முலா கொடுக்கணும். அதே மாதிரி 2 இன்ச் ஆர்ச்சிக்கு செமி சர்க்குலர் பார்க்கணும், பேராபோலிக் ஆர்ச்சிக்கு பார்க்கணும் ஃபார்முலா கர்சனல் த்ரஸ்ட்க்கு. அப்புறம் கேபிளுக்கு ஃபார்முலா, கேபிள்னா என்னன்னு ஒரு சில டெஃபினேஷன்ஸ் பார்க்கணும். கேபிள் சின்னம் தான் நான் கொடுக்குற 4 பாயிண்ட்ல இருந்து தான் அவன் கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கான். இதெல்லாம் பார்த்தா ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கிளாஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஜிபிஎஸ் நடத்துறேன். அப்ப நாளைக்கு ஈவினிங் எப்படி கொண்டு போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் டிப்ளமோ வர வேண்டியது. அடுத்து மீதி இருக்கக்கூடிய அந்த 1.5 மணி நேரமோ 1 மணி நேரம் 1.5 மணி நேரமோ 1.25 மணி நேரமோ உங்களுக்கு ஜிபிஎஸ் போகும். ஜிபிஎஸ் எனக்கு ஒரு சீசன்னா பத்தாது, 2 சீசன் வருதா 2.5 சீசன் வருதா தெரியல. எனக்கு பெரிய டாபிக். அதுக்கு உங்களுக்கே தெரியும், ரிமோட் சென்சிங் இருக்கு, ஹைட்ரோமெட்ரி, போட்டோகிராமெட்ரி, ஜிஸ்ட் வேற நடத்தலாம். இவ்வளவு நடத்த வேண்டியது இருக்கு ஜிபிஎஸ்ல. அதனால எனக்கு மேக்ஸிமம் 2 செஷன் 2.5 செஷன் தேவைப்படும். அதனால நாளைக்கு ஈவினிங் கூட ஜிபிஎஸ் முடிக்க முடியாது. ஆனா ஜிபிஎஸ் இன்ட்ரடக்ஷன் பார்த்து அந்த ரிமோட் சென்சிங் இந்த மாதிரி விஷயங்கள் முடிச்சு வச்சாரு. அதுக்கடுத்து ஒரு செஷன் போட்டு மீதி இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே நடத்தி கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓகே. அதனால ஜிபிஎஸ் முடிச்சிடலாம் சார். நாளைக்கு நாளை கழிச்சு ஈவினிங் கூட ஜிபிஎஸ் முடிச்சிடலாம். ஒவ்வொரு செஷன் வரதுனாலதான் பிரச்சனை. காலைல கூட தான் ஃபவுண்டேஷன் வந்துருது. ஜிபிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் மறுபடியும் உங்களுக்கு இது நடத்துறேன். ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்ல மேட்ரிக்ஸ் நடத்துறேன். அது ஒரு செஷன் போதும் எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு தியரி பார்ட் டாக்ஸ் அண்ட் கார்பன் ஒரே செஷன் 2 மணி நேரத்துல முடிச்சிடலாம். பிபிடி பொறுத்து தான் நடத்த போறோம். டாக்ஸ் அண்ட் கார்பன் அதை பார்ப்போம். அப்புறம் மறுபடியும் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்ல எது பார்ப்போம் அப்படின்னா ஐஎல்டி பார்ப்போம். ஒரே செஷன்ல சிம்பிளா சொல்லி கொடுத்த மாதிரி கொடுக்குறேன். ஐஎல்டி ஒரு பெரிய டாபிக்கா இருந்தாலும் ஏஐக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஐஎல்டி வந்து ஏஐ பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப சொல்லி நடத்துறேன். மேட்ரிக்ஸ் கொஞ்சம் டீட்டெயிலாவே நடத்துறேன். அப்ப ஒரு செஷன் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் வரும், ஒரு செஷன் உங்களுக்கு தேடி பார்த்து வரும். ஜிபிஎஸ் அப்ப நாளைக்கு வரப்போகுது அப்படி அப்படின்னா ஆர்சிஎஸ் முடிச்சுட்டு தான் அது வரும். ஜிபிஎஸ் முடிச்சோன்னா உங்களுக்கு எது வரும்னா மறுபடியும் செக்ஷன் அனாலிசிஸ்ல மேட்ரிக்ஸ் வரும். மேட்ரிக்ஸ் முடிச்சோன்னா மறுபடியும் என்னன்னா டாக்ஸ் அண்ட் கார்பன் வரும். டாக்ஸ் அண்ட் கார்பன் ஒரே சீசன்ல முடிச்சிடலாம் ஒரு கொஸ்டின் பிடிக்கிற அளவுக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் அனாலிசிஸ்ல லாஸ்ட் போர்ஷன் ஐஎல்டி வரும். அது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபவுண்டேஷனுக்கு கிட்டத்தட்ட அதை முடிச்சிடும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு முடிஞ்சிடும். ஒரு 2 செஷன் இருக்குன்னா இரிகேஷன் ஹைட்ராலஜி போட்டலாம். அதோட உங்களுக்கு டோட்டலா முடிஞ்சிடும் உங்களுக்கு சப்ஜெக்ட் எல்லாம். அப்புறம் இதுக்கு உங்களுக்கு இதர டாபிக்ல ஒவ்வொன்று இருக்கு. எதுனா விடுபட்டிருக்கோ அதை சொல்றேன் நான். ரோன் வாட்டர் ஒரு செஷன் தேவைப்படும். பேமெண்ட் டிசைனிங் எனக்கு ஒரு செஷன் தேவைப்படும். அப்புறம் ஹைவேல டெஸ்ட்டுக்கு மெயின்டெனன்ஸுக்கு பத்தி ஒரு செஷன் தேவைப்படும். அதோட உங்களுக்கு டோட்டலா முடியுது. 100% சிலபஸ் முடியுது. ஏஐல ஆட் பண்ணதெல்லாம் சேர்த்து மொத்தம். அதனால இது நல்லா எஃபெக்டிவா பயன்படுத்திக்கிறேங்க. அதனால தனி ஒரு பிடிஎஃப் கொடுத்து இதை நடத்திக்கிட்டு இருக்கேன். நல்லா கவனிங்க. நான் ஃபவுண்டேஷன் இதுக்குள்ள கொண்டு வரவே இல்லை. நான் பிரிக்ஸன் தனி பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் அப்பையில இருந்தே. ஆர்டிஸ்ட் கேபிளுக்கு இந்த பிடிஎஃப் தான். அடுத்து நடத்தக்கூடிய ஜிபிஎஸ்க்கு இந்த பிடிஎஃப் தான். அதுக்கடுத்து நடத்தக்கூடிய மேட்ரிக்ஸ், ஐஎல்டி, டாக்ஸ் அண்ட் கார்பன் தனி ஸ்லைடு வரும். பேமெண்ட் டிசைன் என்னன்னா விடுபட்டு ஹைட்ராலஜி இரிகேஷன் எல்லாம் சேர்த்து ஒரு பிடிஎஃபா கொடுப்பேன். இந்த பிடிஎஃப் கிட்டத்தட்ட ஒரு 300 பக்கம் வரும். இந்த 300 பக்கத்துல இருந்து 30 to 35 கொஸ்டின் கன்ஃபார்ம். இந்த 35 கொஸ்டின் தான் மத்தவங்க பார்த்துட்டு போவாங்க. அதுல நீங்க ஈஸியா அடிச்சிடலாம். கண்டிப்பா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. நான் உங்களுக்கு எல்லா விதமும் ஹெல்ப் பண்றேன். அதை நீங்க நல்லா எஃபெக்டிவா பயன்படுத்துறது உங்க கையில இருக்கு. அதான் சொல்றேன். உங்களோட வாழ்க்கையை பத்தி ஒரு தெளிவு இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு உங்களுக்கு சொல்றேன்.
ஒரு போஸ்டிங் கிளியர் பண்றத விட இந்த பாதையில போங்க இப்படி இருக்கலாம் அப்படின்னு எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சொல்றேன். அதை ஃபாலோ பண்றது ஃபாலோ பண்ணாததும் உங்களோட பர்சனல். அவ்வளவுதான். ஓகே. இதோட நான் ஸ்டாப் பண்றேன். நாளைக்கு மார்னிங் 5 மணி கிளாஸ் இருக்கும். ஃபவுண்டேஷன் இருக்கும். ஓகே. தேங்க் யூ சார். ஓகே.